பவனியா அவர்களே வருகிறது 1924 செயல்படுத்த பொருளாதார கல்வி நிறுவனங்கள் ஆளாக்கப்பட்டது. வேறு சித்தாமணி அம்மா அவர்களை கலை அறிவியல் பாடத்தில் நமது பொறியியல் குறித்த சிறந்த நிறுவனங்களை முறையாக நாமக்கல் மாவட்ட சந்தோஷமாலையா அவர்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு உயர்படிப்பு பாரதிய இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பாடல்களுக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய
மறந்துட்டேன். சரி, ஓகே. வெறுங்கை நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நிறைய லைஃப்ல நினைக்கிறோம். வெறுங்கை நம்ம கிட்ட எதுவும் இல்லை. வெறுங்கை என்பது மூலதனம். நம்ம விரல்கள் 10 மூலதனம். கண்கள் பாறை நோய்விடும். உன் கைகளை மூடி சுழன்று தோள்களை உணர்ந்து தொழிற்சாலை. நீ தொழுகின்ற இடமெல்லாம் மலச்சோடு. தோல்விகள் ஏதும் உனக்கு இல்லை. இனி தொழுவா வந்தால் உணவு இல்லை. விழியில் முன்பில் இருப்பு விழி. உன் விழியும் சூரியன் சின்ன பொறி. எழுதல் தோழா உட்டேற்றி. இனி இயற்கை மனிதனில் பெரும் வளர்ச்சி. விளக்கு என்னும் வளையமே வேட்டை புள்ளி தூங்காதே. நீ இருட்டை கிழிக்கும் ஒழுங்கீற்று. எங்கே இழந்திடம் தேடாதே. வெறுங்கை என்பது மூலதனம். உன் விரல்கள் 10 மூலதனம் எனும் தாராபாரதியை தன்னம்பிக்கை வைத்த இந்த வழக்கிற்கு நிலத்தில் இருக்கிறேன். இன்னும் நிறைய மக்கள் பேசினா நேரம் போறது தெரியாது. இருந்தாலும் நம்ம இந்திய பிரமுகர்கள் கிட்ட பேசுறதுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்காங்க. ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் இருக்கிறதா, அதனால நான் அதை எடுத்தேன். நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க, அதனால அதுக்கு அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்தை பற்றி மேலுங்களுடைய அறிவை வளர்த்துக் கொண்டு தகவல்களை சேகரித்துக் கொண்டு அந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆக்டா இருக்குமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நிச்சயம் சாதிப்பீர்கள். வெற்றி நிச்சயம் என்ற வாழ்த்துக்களை கூறி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட ஆட்சியர் இங்கே வருகிறார்கள். தற்பொழுது மக்கள தீபமா முத்துவிளக்கும் இணைய நிகழ்வு தீபமணியை சொல்லுகிறார். உடன் கல்லூரியினுடைய மாவட்டம் மக்களை மக்களை எழுப்பிய மக்களுக்கு இவர்களோடு இந்த நிகழ்வு அமைதியை தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கல்லூரியினுடைய தலைவர் அம்மா அவர்கள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செலுத்துகிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தினுடைய அனைத்து துறைகளையும் மிக செம்மையாக நடத்தி மக்கள் நலன் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தற்பொழுது தொடர்ந்து மேடையில் இருக்கும் அறிஞர்கள் அனைவருக்கும் கல்லூரியினுடைய தாராள மக்கள் நல்லாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். நன்றி. 1974ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தினுடைய தாராள அவர்கள் மதிப்பிற்குரிய நாமக்கல் மாவட்டத்தின் சாதனை பெண்மணி திருமதி சீதாபாரி அவர்கள் தற்பொழுது நம் முன்பாக சிறப்புரை நிகழ்த்துவார்கள். மாவட்ட ஆட்சியரின் உரையை கேட்டு நாம் அனைவரும் மாவட்டத்திற்கான இந்த ஜேகே கல்வி நிறுவனத்தினுடைய மதிப்பிற்குரிய இயக்குனர் ஓம் சரவணா அவர்கள் தற்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். மதிப்பிற்குரிய கலெக்டர் அவர்களே மற்றும் அனைத்து மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்த மாணவ மாணவிகளே, ஆசிரியர்களே, அனைவருக்கும்
காலை வணக்கம். நாம இங்க நாட்டு முதல்வர் கடந்த 2-3 வருஷமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாட்டு முதல்வர் நீங்க ஒவ்வொருத்தரும் முதல்வரா வரணும் அப்படிங்கிறது அந்த ஸ்கீம். நீங்க எல்லாருமே ஒரு முன்னேறணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கவனிப்பு கம்மியா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆக்சுவலா இது எல்லாமே உங்களுக்காக அமைச்சது. நாட்டு முதல்வர் ஸ்கீம் நீங்க உங்களுக்கு நீங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும் அப்படின்னு உங்களுக்கு அரசாங்கம் உங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ஸ்டால் கொடுக்குறாங்க, உங்களுக்கு சான்றிதழ் வேணுமா சொல்லிட்டு எந்த விஷயம் கேட்கணும். ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முன்னேற்ற மாநிலமா இருக்கு. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு காரணம் மேற்படிப்பு. நம்முடைய ஹையர் எஜுகேஷன் இந்தியாவிலேயே அதிகமா ஸ்கூல்ல படிச்சு காலேஜ் போறவங்க அதிகமா இருக்கிறவங்க தமிழ்நாடு. எதுக்கு தமிழ்நாடு இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கு, எதுக்கு இன்னைக்கு எல்லா ஸ்டேட்டோட தமிழ்நாடு எல்லா விஷயத்திலும் முன்னாடி இருக்கிறதுனா ஹையர் எஜுகேஷன். நீங்க மேற்படிப்பு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது 12th முடிச்சு 12th முடிச்சு காலேஜ் இருக்குது. யூரோப்ல கூட 50% கீழே தான் இருக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட். 12th முடிச்ச காலேஜ் போறாங்க. ஆனா தமிழ்நாடுல தான் 50% தாண்டி இருக்கு. இந்தியாவிலேயே டாப் 3 ஸ்டேட்ஸ்ல இருக்கு. சோ ஆனா இன்னைக்கு இது மட்டும் பார்த்தா காலேஜ் போனா பத்துமா இல்லை, காலேஜ் படிப்பு முடிச்சா பத்துமா இல்லை. இன்னைக்கு அந்த காலத்துக்கு அடுத்த 40-50 வருஷமா இது பண்ணலாம். ஆனா இப்ப திறமை வேணும், ஸ்கில்ஸ் வேணும். நான் பாத்தீங்கன்னா நீ காலேஜ் உடனே நிறைய ஸ்கில்ஸ் எப்படி உங்களுக்கு வளர்க்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. அதுதான் நீங்க முக்கியம். இந்த காலேஜ் நீங்க எந்த டிகிரி எங்க படிச்சாலும் நீங்க உங்க ஸ்கில்ஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க 2027-2028 தான் நீங்க வர போறீங்க. நீங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துட்டு நீங்க எல்லாம் முடிவு செய்றீங்க. 2027-2028 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பேசுறதா பண்றேன். எப்படி எஜுகேஷன் எப்படி இருக்கு, எப்படி ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் நீங்க ஒரு 3 வருஷம் கழிச்சு வெளியே போகும்போது எப்படி ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லாருமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ChatGPT இது போன்ற ChatGPT கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க மட்டும் சொல்லுங்க. சரி, எவ்வளவு பேர் AI தெரியும்? ஓகே. சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா AI is transforming education and work. 2028 எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? இன்னைக்கு AI எப்படி மாற்றுகிறது அப்படிங்கிறது நாம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். Next. So the next generation, Indian generation, இன்னைக்கு எல்லாமே ChatGPT AI எல்லாம் எடுத்து பேசுறாங்க. நீங்க எங்கே வரும்போது நிறைய பேர் கேட்கறாங்க, எங்களுக்கு AI கோர்ஸ் கொடுங்க அப்படிலாம் கேட்கறாங்க. காரணம் என்னன்னா ஜெனரேட்டிவ் AI பார்க்கறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை கொடுத்தா டெக்ஸ்ட் கொடுத்தோம், இமேஜ் கொடுத்தோம், வீடியோ கொடுத்தோம், மெசேஜ் கொடுத்தோம், ஸ்பீச் கொடுத்தோம், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதனால இது ஒர்க் மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். Someone curious about how good it might be tutoring someone in that. I don't know. So it's good start. Thoughts on screen? Hello there. I'm here with my son, and I'd love for you to tutor him on this math problem. But don't give me the answer. We ask questions and nudge him in the right direction, but I really want to make sure he understands it himself. And he's here in the room, so you can talk to him directly. Of course, I can. Let's look at the problem together. Can
Can you first identify which sides of the triangle are the opposite, adjacent, and hypotenuse relative to any atom? Alright, so I'm pretty sure this is an angle alpha work here, right? Correct. Now, looking at the triangle, which side do you think is the hypotenuse? Really, Hypotenuse? I'm not totally sure. I think it might be this one, but I really am not sure. The side AC. ஸோ இதில் என்ன பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஒரு டேப்லெட்ல அவங்க எழுதுறாங்க, அதே கைட் பண்ணுது. நீ இப்படி வரை, இது வரல, இப்படி வரை அப்படின்ட்டு வரையுதுன்னா நீ பார்த்து அதே கைட் பண்ணுது. இது வந்து இது சமையல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எஜுகேஷன் நீங்க ஒரு இடத்துல ஒரு கிளாஸ்க்குள்ள போய் தான் படிக்கணும்ங்கிறது கிடையாது. நீங்க அவங்க வீட்லயே உட்காந்து கூட படிக்கலாம். அப்ப எல்லாமே அப்படியே படிக்க முடியுமா? இல்ல. அதுதான் நம்ம தொடர்ந்து பேச போறோம். நீங்க நாலேஜ் வந்து டெமோக்ரடைஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே எல்லா நாலேஜ் எல்லாமே இருக்கு. நீங்க படிக்கிறது 12th படிச்சது 11th படிச்சது எப்படி படிக்கணும்ன்றது எல்லாமே நீங்க போர்ட்ல உட்கார்ந்து கணக்கு பண்ணலாம். சோ அது வந்து ஏஐனால மாறி இருக்கு. சோ இதுல அடுத்த வீடியோஸ் இருக்கு, நம்ம டைம்ல தான் காட்டுறேன். ஆனா இது எல்லாமே எப்படி கிரியேட் ஆகுதுன்னா இது ரியலாக கிரியேட் வீடியோ. இது எல்லாமே நீங்க ஒரு வார்த்தை கேட் வாக்கிங் பண்ணி கார்டன் அதற்கு போட்டா அது ஜெனரேட் ஆகுது. சோ ஏன் இதெல்லாம் நான் பத்தி சொல்றேன்னா கம்ப்யூட்டர் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னால நான் என்ன சொல்றேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறது நீங்க யார் வேணாலும் பண்ணலாம், வீட்லயே உட்காந்து பண்ணலாம். மற்ற கோர் டொமைன் நீங்க படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆஃபர் பண்றோம், ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன படிக்கிறாங்களோ அது எல்லாருமே நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதெல்லாம் பேசிக். எந்த கோர்ஸும் இங்க ஹிஸ்டரி படிச்சாலும் சரி, கெமிஸ்ட்ரி படிச்சாலும் சரி, ஃபார்மசி படிச்சாலும் சரி, எந்த கோர்ஸ் படிச்சாலும் இந்த மாதிரி திறமைகளை வளர்க்கணும். ஒரு விஷயத்த பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். Artificial generally. ஸோ இதுக்கு வந்து எல்லாமே பர்சனலைஸ் லேர்னிங் ஆயிடுச்சு. லேர்னிங் வந்து பர்சனலைஸ், நீங்களே உட்காந்து படிக்கலாம். ஆனா அது மட்டும் இல்ல, காலேஜ் நீங்க எதுக்காக வெளியே வரணும் அப்படின்னா உங்களுடைய மற்ற பழக்கங்கள் கத்துக்கணும். நெட்வொர்க்கிங், எப்படி உட்கார்ந்து பேசுறது, எப்படி டிசிப்ளின்டா இருக்கு. இங்க ஐசி நிறைய பேர் வந்து நாம இங்க ஸ்டேஜ்ல பேசும்போது நீங்க உங்களுக்குள்ள பேசுறீங்க. ஸோ அது வந்து எப்படி அது பண்ணக்கூடாது, அந்த டிசிப்ளின் நாம சொல்லிக் கொடுக்கறது. இதெல்லாம் நீங்க வந்து வேலைக்கு பண்ணீங்கன்னா அவங்க உங்களை வந்து வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி எப்படி லீடர்ஷிப், எப்படி நாம வந்து ஒரு லீடர்ஷிப் லீடர் ஆகுது, எப்படி வந்து மற்றவங்க கூட சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றது, ப்ராஜெக்ட் பண்றது, இது போன்ற விஷயங்களுக்கு நீங்க காலேஜுக்கு வந்துதான். இதுதான் எனக்கு தேவை. இந்த மாதிரி விஷயங்கள் வேலையில் இருக்கிறவங்க அவங்க வேலையிலே அவங்க பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஹியூமன் எம்பத்தி, எமோஷன், இதெல்லாம் ஏஐ பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எதனால ஏஐ பண்ண முடியாதோ அந்த விஷயங்கள் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் 2027 இருக்கும். சரிங்களா? ஸோ காலத்தில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் மீண்டும் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா கலெக்டர் மேடம் போனதுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி இன்னும் நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு வாய்ப்பு நன்றி. ஜேகே கல்லூரிக்கு இந்த
இந்த அதில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பரிச்சயம் முடிச்சுட்டு இப்ப நல்லா கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. ஸோ உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நீங்க எல்லாரும் பள்ளி கல்வியை வெற்றிகரமா முடிச்சுட்டு இப்ப கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஃபேஸ்ல என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. ஆக 12ஆம் வகுப்பினை வெற்றிகரமாக ஒரு அரசு பள்ளியில முடிச்சுக்கிற இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்தது நான் எப்பவுமே சொல்றது, நான் இங்க நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரா வந்து 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் எப்பவுமே வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல் மாதிரி ஒரு மாவட்டத்துல, அதுவும் குறிப்பா தனியார் பள்ளியில இவ்வளவு போட்டிகள் இருக்கும் பொழுது அரசு பள்ளிகள் வந்து அதற்கு இணையா இவ்வளவு பேர் தேர்ச்சி பெற வைப்பதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு இன்னைக்கு இந்த அரசு நிகழ்ச்சிக்கும் உங்களெல்லாம் பாதுகாப்பா அழைச்சிட்டு வந்து திருப்பி பத்திரமா கொண்டு வரக்கூடிய இந்த பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அரசு பள்ளியை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மாதிரி இல்ல. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அரசு பள்ளிகள்ல குழந்தைகளை சேர்க்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆக உண்மையிலே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அரசு பள்ளியை நடத்துறது, அதுல உள்ள மாணவர்களும் சேர்க்கிறது, பாஸ் பண்ண வைக்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய போராட்டத்தின் இடையில தான் இன்னைக்கு இத்தனை இந்த ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நமக்கு அரசு துறையில இந்த நாமக்கல் திட்டத்தின் கீழே கல்லூரி கனவு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நாங்க தான் குறிப்பா இந்த குமாரபாளையம் மண்டலத்திற்கும் ஒரு தனியான ஒரு நிகழ்ச்சி வேணும் அப்படின்னு கேட்டு இன்னைக்கு நம்ம கேட்ட உடனேயே இந்த அரங்கத்தை நமக்காக கொடுத்து உங்கள் அனைவருக்கும் ஸ்நாக்ஸ் மற்றும் மதிய உணவு எல்லாம் கொடுத்து இதற்கு ஆர்வத்துடன் ஒத்துழைத்த இந்த ஜேகே நடராஜாவுடைய தாளாளர் மற்றும் இந்த கல்லூரி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இங்க நடக்கிறது வந்து 3வது நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சி ராசிபுரத்தில் காலை கல்லூரியில் நடந்தது. 2வது நிகழ்ச்சி நேற்றைக்கு நம்முடைய விவேகானந்தா கல்லூரி திருச்செங்கோடுல, இன்னைக்கு இந்த 3வது நிகழ்ச்சி ஜேகே நடராஜா கல்லூரியில் நடந்தது. ஆக இந்த 3 நிகழ்ச்சிகளையும் நல்ல முறையில் ஒருங்கிணைத்து இதற்கான சிறப்பு பேச்சாளர்கள் அவங்கவுங்க துறையில சிறந்தவர்களை எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடப்பதற்கு அறுபாடுபட்ட அனைத்து அரசு
இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் என்னுடைய முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். கவனிக்கிறீங்களா? எல்லாம் எழுதுறீங்க. 12வது முடிஞ்சு போச்சு, மறுபடியும் வகுப்பு எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறீங்களா? இது வகுப்பு கிடையாது. நேற்றைய தினம் டிஎஸ்பி சார் பேசும்போது சொன்னாங்க விவேகானந்தா கல்லூரியில இந்த தொழில் நிதி வழிகாட்டுதல் 12வது வகுப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மேலையில அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கான கிடையாது, இது உங்களுக்கான. சோ நீங்க 12வது வகுப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நாங்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளியில் படிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் எங்களுக்கு கிடையாது. கவனிக்கிறீங்களா பசங்க? இந்த பக்கம் இருக்கக்கூடிய அறிவாளிகளும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அறிவிச்சல் நபர்கள் கவனிக்கலாம் நல்லா இருக்கும். சோ ஒரு 5 விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த 5 விளக்கங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்கல்வியில படிக்கலாம், இதுக்கப்புறம் வரக்கூடியவங்க பேசுவாங்க. ஜெனரலா உங்களுக்கு மோட்டிவேஷன் தான். இந்த 5 விளக்கங்களை வச்சு சில விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொல்ல வரேன். இந்த 5 விளக்கங்கள் இருக்கு இல்லையா, இதுல பெருவரல், இந்த பெருவருடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெருவரம் இல்லாம எடை அதிகமுள்ள பொருளை உங்களால் தூக்க முடியாது. நீங்க வேணா வீட்டு செய்து பாருங்க, தூக்கலாம், ஆனா ரொம்ப நேரம் தூக்கிட்டு சுமந்து செல்ல முடியாது. இந்த பெருவரத்துக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா இலக்கு. நீங்க வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும், பெரிய அளவுல முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இலக்கு வேணும். நீங்க என்னவாக போறீங்க, எதிர்காலத்துல எந்த துறையில சாதிக்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்க தீர்மானிக்கணும். சைக்காலஜி, உளவியல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான, நம்முடைய இலக்கை தீர்மானிப்பதற்கான வயது 13 முதல் 19 வயது. இந்த வயதுல நீங்க என்னவாகவும் தீர்மானிச்சிடணும். என்னோட கல்லூரியில் படித்த ஒரு நண்பர் கல்லூரி முடித்த பிறகு ஒரு மளிகை கம்பெனியில சேர்றாரு, அதுக்கப்புறம் ஒரு மளிகை கடை வைக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு தண்ணி பாக்கெட் போறாரு. இந்த மாதிரி பல வேலைகள் செய்யறாரு. ஆனா லைஃப்ல இன்னமும் செட்டில் ஆகுது. அப்போ அவருடைய இலக்கு என்னன்னு திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பிறகு இன்னும் கண்டுபிடிக்கல. சோ நீங்க தேர்ந்தெடுப்பது ஒரு துறையா இருக்கணும், அது உங்களுக்கு பிடித்தமான வேலையா இருக்கணும். நீங்க மகேந்திர சிங் தோனி வந்து திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த படத்துல அவருக்கு முதல்ல கிடைத்த வேலை ஒரு ரயில்வேல வேலை செய்வார். அந்த திரைப்படத்துல ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. தினசரி நான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போனா கூட அவர் சொல்லுவாரு, என்னுடைய வாழ்க்கை பாதை வேற திசையை நோக்கி போயிட்டு இருக்குது, எனக்கு நடிகை போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. என்னடா அது ஒரு கவர்மெண்ட் ஜாப், ரயில்வேல வேலை செய்யறாரு, மாசம் நல்ல சம்பளம், ஏன் அவர் அப்படி சொல்லணும்? அவருடைய இலக்கு என்னங்க? அவருடைய இலக்கு என்ன? கிரிக்கெட் பிளேயர் ஆகணும். ஒருவேளை நீங்க நினைச்சு பாருங்க, அவரு ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தா இன்னைக்கு நாம எடுத்துக்காட்டுக்காக அவர் சொல்றோம், இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிந்த ஒரு நபரா இருக்காரு, இந்தியாவிற்கு உலக கோப்பை வாங்கி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு ரயில்வே ஒரு எம்ப்ளாயா இருந்தா முடிஞ்சிருமா? கண்டிப்பா முடியாது. சோ அதனால உங்களுடைய இலக்கை என்னன்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும், அதை நோக்கி பயணம் செய்யணும். உங்களுக்கு பிடித்ததா இருக்கணும். பெரியப்பா சொல்றாரு, சித்தப்பா சொல்றாரு, பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணன் ஒரு கல்லூரி படிச்சாங்க, ஒரு குரூப் எடுத்து படிச்சாங்க, அதே கல்லூரி அதே குரூப், அது கிடையாது. உங்களுக்கு பிடித்தமான படிப்பாக இருக்க வேண்டும். பிடித்த வேலையை செய்யும் போதுதான் நீங்க எவ்வளவு கடினமான பணி செய்தாலும் சோர்வு ஏற்படாது. நீங்க பிடித்த வேலையை செய்யும் போது சோர்வு என்பதே வராது, வேகமான வளர்ச்சி தான் வரும். சரியா? இது முதலாவது. இரண்டாவது இது என்ன ஆள்வாட்டி வருது இல்லையா? நம்ம தேர்தலில் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம விரலாம் அறிவிப்பாங்க, ஆள்வாட்டி வரல. உங்களுடைய தலைவரை தீர்மானிப்பது இந்த வரலாம், இந்த வரலாம் நீங்க பட்ட நடந்திருக்கீங்க. சரியா? அப்ப நீங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய சுய மதிப்பீடு, செல்ஃப் எஸ்டீம், நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், அதுதான் உங்க வாழ்க்கையில உயர்த்தம். ஐயோ எனக்கு எதுவும் வராது, நான் எங்க போய் படிக்கிறது, நான் பெரியாரா வருவனா, நான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவனா, எனக்கு பெரிய பணி கிடைக்குமா, இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களை உயர்வாக நினைக்க வேண்டும். சுய மதிப்பீடு, என்னால் முடியும், என்னால் வாழ்க்கை வெற்றி பெற முடியும், என்னால் வாழ்க்கை மிக உயர்ந்த இடத்திற்கு வர முடியும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையை போகக்கூடிய சக்தி எனக்கு உள்ளது, என் குடும்பத்தை பொருளாதாரத்தில் மிக ஏற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஆட்சி எனக்கு உள்ளது என்று உங்களுக்கு நீங்கள் சுய மதிப்பீடு உயர்வாக வைத்திருக்க வேண்டும். சரியா? புரியுதா? அப்படியே சொல்றானே நம்பி புரியுதாங்க?
சுய மதிப்பு ஒண்ணு இல்லைங்க, நீங்க உயர்வா நினைக்கணும், அதான் சிம்பிள் இல்லையா? மூணாவது என்னதுங்க, நடுவர். இந்த நீங்க அம்மா வயிற்றுல உருவான நாள் முதல் நீங்க இறக்க வரை எப்பயுமே உயர்வாக இருக்கணும். அதே மாதிரி பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம உயர்வாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு தன்னம்பிக்கை. எப்பயுமே நம்பிக்கை இருக்கக்கூடாது. சரியா? நம்ம செயல் நம்ம படிக்கக்கூடிய படிப்பு, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நம்பிக்கையை என்னைக்குமே குறைக்க கூடாது. தன்னம்பிக்கை இருந்தே இருக்கணும். என்னால் எல்லாமே செய்ய முடியும், எனக்கு ஆற்றல் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு மனதைரியம் நம்ம இருக்கணும். நான் அடிக்கடி சொல்ற பள்ளியில் பேசும்போது, திறமை இல்லாத குழந்தைகள் யாரும் இல்லை, திறமை இல்லாத குழந்தைகள் இங்கே பிறக்க போவதில்லை. புரியுதா? அப்ப எல்லாருக்குமே ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது. அந்த திறமையை கண்டுபிடிச்சு அதுல தன்னம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்க்கையை முன்னுக்கு வரலாம். சரியா? இது என்ன வருதுங்க? நாலாவது என்ன வருதுங்க? என்னது? இவருக்கு ஒரு தங்கமான குணம் இருக்குது. எழுதுறீங்களா? அவருக்கு தங்கத்தோட தான் இருப்பாரு. சரியா? அதே மாதிரி தங்கமான ஒரு குணம் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் மனப்பாங்கு, ஆட்டிடியூட். சோ நேர்மறையான மனப்பாங்கு, எதிரிக்கு ஒரு நேர்மறையான மனப்பாங்கு இருக்கும். நான் வாழ்க்கையில ஜெயிப்பேன் அப்படின்னு நேர்மறையான மனப்பாங்கு இருக்கும். இந்த பக்கம் எடுத்து படித்தால் கண்டிப்பாக என்னால் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு மனப்பாங்கு இருக்கணும். நேர்மறையான மனப்பாங்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னவாகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை உங்களுடைய மனத்திரையை காட்சிப்படுத்தி பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா, ஒரு இன்ஜினியரான எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது அந்த மனத்திரையில காட்சிப்படுத்தி பாருங்க. இல்ல நீங்க ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஸர் ஆக இருக்கும்போது ஒரு கல்லூரியில் நீங்க எப்படி வகுப்படுத்துவீங்கன்னு நினைச்சு பாருங்க. இல்ல நீங்க ஒரு மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு அரசு மருத்துவமனையில மருத்துவ மக்களுக்கு சேவையாற்றும் போது நீங்க எப்படி சேவை செய்ய நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நேர்மறையான மனப்பாங்கு. உங்களுடைய மனத்திரைகளை காட்சிப்படுத்தக்கூடிய தகவல்கள் எல்லாமே அப்படியே உங்களுக்கு யதார்த்தமா நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் தங்கமான குணம். இதுலேயே ஒரு நேர்மறையான மனப்பாங்கு இருக்கணும். சரியா? ஐந்தாவது நேரத்துங்க சுண்டு பார்க்க சின்னதான் இருக்கும். பாருங்க ஒரு மாதிரி அனுபவம் சுத்தமா இருக்கு. ஆனா இதுக்கு நான் சொல்றது என்னன்னா, பூச்சம் தயக்கம் இது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நான் அரசு பள்ளியில் படிக்கிறேன், என் அப்பா அம்மா ஒரு ஊரை தொழிலாளி, நான் எப்படி வேற பள்ளியில் போய் படிக்கிறது, நான் எப்படி வேற கல்லூரியில் போய் படிக்கிறது, புதிய மாவட்டங்களுக்கு எப்படி செல்வது, புதிய கல்லூரிகளுக்கு எப்படி செல்வது, சமுதாயத்துல மிகப்பெரிய பொருளாதாரத்துல ஏற்ற உள்ள மக்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில ஒரு அரசு முக்கியமானவனா நான் எப்படி போய் படிக்கிறது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த கூச்சமும் தயக்கமும் என்னவாக மாறுது அப்படின்னா, நம்ம தயக்கப்படும் போது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பா மாறுதா முன்னாடி போயிடும். கூச்சமும் தயக்கமும் இருக்கவே கூடாது. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அரசு பள்ளியில் படிச்சவங்க தான். சரிங்களா? சரியா? எக்காரணத்தை கொண்டும் நீங்க கூச்சமும் தயக்கமும் படவே கூடாது. புதிய இடங்களுக்கு போகும்போதுதான் நிறைய தகவலை கற்றுக்கொள்ள முடியும். புதிய கல்லூரிகளுக்கு போகும்போதுதான் புதிய தகவல்கள், புதிய நண்பர்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். நீங்க தயக்கப்பட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வாய்ப்பு பறிக்கப்படும். அது மற்ற நபர்களுக்கு நல்லது வாய்ப்பா போயிடும். சரிங்களா? ஒரு மாணவனுடைய வாழ்நாள்ல 10 ஆண்டுகள் தான் அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. 13 வயது முதல் 23 வயது வரை இந்த வயது என்பது படிப்பதற்கான காலங்கள். இந்த காலத்துல யாரும் உங்களுடைய வாழ்க்கையில ஆக்கப்பூர்வமா படிக்கவே, ஒழுக்கம், நேர்மை, பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், ஆசிரியர் சொல் பேச்சு கீழ் நடத்தல், இந்த விஷயங்களை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சரிங்களா? ரெண்டே தாங்க நம்ம வாழ்க்கையில முக்கியமானவங்க. இவங்க 2 பேர் சொல்றதை கேட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை மாறிடும். நான் அவங்க 2 பேர் சொல்றதை தான் கேட்டேன். முதல்ல கேட்டீங்களா? பெற்றோர். தாய் தந்தைகள் நான் சொல்ல மாட்டேன். பெற்றோர் 2 பேருக்குமே சரிசமமான பங்கு இருக்குது. பெற்றோர் சொல்ல பேசிக்கிறீங்க. 2வது யாருங்களா? ஆசிரியர். இந்த 2 உறவுகளும் இந்த 2 பேருக்கு நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. நமக்கு சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நின்று கொள்வதற்காக சொல்லக்கூடிய தகவல் தான். எந்த படிப்பா இருந்தாலும் சரி, எடுத்து படிக்க கண்டிப்பா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காதலும் கேட்டு அவங்க சொற்படி கேட்டு நீங்க நடந்தீங்கன்னாலே போதும், இந்த வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிடலாம். மற்றபடி நாங்க சொல்றது காட்டிலும் அவங்க இன்னும் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருப்பாங்க. நான் இப்போ ஒரு சமூக பணியாளராக இருக்கேன். இச்சையினால பாதிச்ச மக்கள், நீதினால பாதிச்ச மக்கள், மலைவாழ்கிறார்கள், நிறைய பணி செய்திருக்கேன். எனக்கு இந்த சமூக பணியை தேர்வு செய்து கொடுத்தது கூட என்னுடைய ஆசிரியர் தான். எனக்கு இந்த சமூக பணி நன்றாக நீங்க செய்தி சொன்னது என்னுடைய ஆசிரியர் தான். ஆசிரியருடைய சிறப்பு கேட்டதால்தான் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய பெற்றோர் மற்றும் உங்களுடைய ஆசிரியர் சிறப்பு கேட்டதாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்களும் இதே போல் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து இதே துறையில் வந்து பல மாணவர்களுக்கு நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு
அரசு செய்யணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தென்னிலை வழங்கல் கழகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டுதல் கல்லூரிகள் நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்த நமது படிப்புக்கு மரியாதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடன் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் எனது காலை கருத்தை தெரிவித்துக் கொண்டு முதல்ல 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிகரமா 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டீங்க, சரிங்களா? அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படிங்கிறத கவனமா தேர்ந்தெடுக்கிற நேரம் இருக்கு. ஸோ அந்த என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படின்னு தெளிவா உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் நம்ம கேரியர் செக்மெண்ட் அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் எங்கே அறிஞர் காலேஜ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க டீட்டெயிலா உங்களுக்கு என்ன கோர்ஸ் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணா அவங்க எதிர்கால சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சின்னதாக கேரியர் சொல்லிட்டேன். நீங்க என்ன டிகிரி செலக்ட் பண்ணி முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிகிரி எல்லாரும் உட்காந்து கடைசியா போயிட்டு நீங்க ஸ்டாஃப் ஆகிட்டீங்க உட்காரு கொஞ்சம் எல்லாரும் உட்காரு. ஸோ அடுத்தது நீங்க எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா இருக்கிற மாணவர்கள் தெளிவா கேட்பாங்க, என்ன சொல்றாங்க கேட்பாங்க. ஸோ ஏற்கனவே மாவட்ட ஆசிரியர் சொன்ன மாதிரி இது இன்னைக்கு ப்ரோக்ராம் முழுக்க மாணவர்கள் தான் ப்ரோக்ராம். உங்களுக்கு இந்த ஆப்டே உங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்கலாம், பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு சொல்ற தருணங்கள் இருக்கு. ஸோ அதனால மாணவர்கள் எல்லாரும் உங்களுக்கு இஷ்டம் தயவு செய்து பக்கத்தில் இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க, சரிங்களா? கொஞ்சம் கம்மிங்களா உங்களா சொல்லிட்டு வேலை செய்ய கொஞ்சம் கேள்வி சரிங்களா? ப்ரோக்ராம் இருக்கும்போது ஸோ அதுல உங்களுக்கு தேவையான தகவலாம் நாங்க சொன்னதாவது எங்களுக்கு தேவையான இல்லை. ஏன்னா எல்லாமே நாங்க தான் இதெல்லாம் கடந்து வந்தவங்க, சரிங்களா? நாங்க சொல்றோம் அப்படின்னா 2006 உங்களை மாதிரி 12வது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர்ல ப்ரோக்ராம் டெவலப்பரா சென்னையில ஆஃபீஸ் டெக்னாலஜி முடிச்சுட்டு 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்து அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுல குரூப் எக்ஸாம் எழுதி ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் குரூப் எக்ஸாம்ஸ்ல கமர்ஷியல் அசிஸ்டன்ட் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப குரூப் எக்ஸாம் எழுதி இன்னைக்கு டெல்லிக்கு 5 வருஷமா எழுதினோம் அப்படின்னா நான் சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு நான் எனக்கு கொடுத்த டைம் 15 நிமிஷம் தான். ஸோ அந்த 15 நிமிஷம் கொஞ்சம் சார்பாக என்ன சொல்லுவாங்க நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ என்ன டிகிரி படிக்கலாம் அப்படின்னு இதே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிகிரி படிச்சா என்ன வேலைலாம் இருக்கு அப்படின்னு தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிகிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஏதோ ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் ஒரு 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சிட்டீங்க. முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் பிஏ முடிச்சிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பி எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா 6th to 8th 6th to 10th ஸ்டாண்டர்டுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா நீங்க போகலாம். ஸோ அதுலேயே யூஜி பிஜி முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் பிஎட் பண்ணீங்கன்னா 11th 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா போகலாம். ஸோ இதுவே டிஆர்பி எக்ஸாம் மூலமா நீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் டிஆர்பி எக்ஸாம் மூலமா போகலாம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சா கவர்மெண்ட் செக்டார் தான் போக முடியுமான்னு கேட்கலாம். ஸோ அடுத்தது நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா தனியார் பள்ளியிலும் தனியார் பள்ளியிலும் டீச்சரா போகலாம், தனியார் கல்லூரியிலும் ப்ரொஃபஸரா போகலாம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சா வெறும் டீச்சர் ப்ரொஃபஸரா மட்டும் தான் போக முடியுமா? டீச்சர் ப்ரொஃபஸரா மட்டும் தான் போக முடியுமா? போட்டித் தேர்வுகள் எண்ணற்ற போட்டித் தேர்வுகள் இருக்கு, சரிங்களா? எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா போதும். ஸோ அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம், மெடிக்கலா இருக்கலாம், லா இருக்கலாம், அக்ரி இருக்கலாம், வெட்டரியா இருக்கலாம். எந்த டிகிரி படிச்சாலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு டிகிரி படிச்சீங்கன்னா போட்டித் தேர்வுக்கு எழுதலாம். இப்போ போட்டித் தேர்வுகள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் டிஎன்பிசியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு ஏன்னா சொல்லுங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா என்னென்ன எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க
ஏதாவது சொல்லலாம். சொல்லுங்க, யாராவது தெரியுங்க? குரூப் 1 எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா என்ன மாதிரி வந்து எப்படி எழுதலாம். அடுத்தது வந்து மேடம் வந்து டிஎஸ்சி பண்ணிருக்காங்க சரிங்களா, அவங்க ட்ரைனிங் டிஎஸ்சி அவங்க மாதிரி டிஎஸ்சி ஆகலாம். அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் மேடம் இருக்காங்க, ஸோ அவங்கள மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் ஆஃபீஸர் ஆகலாம். இது இல்லாம வந்து ஏடி பஞ்சாயத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பஞ்சாயத்து, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் தேர்வுகளில் அதிகபட்சமா வந்து நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஃபீஸ்ங்கிறது இந்த குரூப் ஃபீஸ் தான். ஸோ இதெல்லாம் எழுதி அப்படின்னா நீங்க டிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஸோ இதெல்லாம் வந்து ஆகணும். ஸோ அதே மாதிரி அடுத்த லெவலில் இருக்கு, அடுத்த லெவலில் எக்ஸாம் இருக்கு, குரூப் 2 எக்ஸாம் இருக்கு சரிங்களா. குரூப் 2 எக்ஸாம் என்ன முனிசிபல் கமிஷனர், சப் ரெஜிஸ்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஸோ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், இந்த மாதிரி ஒரு 40 வகையான போஸ்ட் வந்து குரூப் 2 எக்ஸாம்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சியில் நீங்க பாஸ் பண்ணி அப்படின்னா ஐஏஎஸ், டேரக்டா ஐஏஎஸ், ஐஆர்எஸ் கூட 24 சர்வீஸ் வந்து நீங்க டேரக்டா போகலாம். ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் இருக்கு, SSCCTன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் பத்தி யாராவது தெரியுமா? சொல்லாங்க, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ஏதாவது தெரியுமா? அந்த தெரியுமா? சூப்பர்ப்பா, வெரி குட். சொல்லுங்க, அந்த எஸ்எஸ்சி படிச்சா என்ன போஸ்ட் போகலாம்? ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எதுக்கு சொல்றீங்க? வெரி குட். ஸோ அந்த எக்ஸாம் இருக்குன்னு இந்த 12வது வகுப்பு படிக்கும் போதே அதை பற்றி ஒரு அலர்ட் செஞ்சுனாலே உங்களுக்கு வந்து போட்டி தேர்வில் உங்களுக்கு வந்து நல்லா ஈடுபாடு இருக்குன்னு தெரியுது. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் SSCCTன்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கம்பெனி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா டேரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டராக போகலாம், சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டராக போகலாம், சிபிஐ தெரியுமா? எத்தனை டைம் படத்தை பார்த்துக்கோமா? ஸோ அதே மாதிரி சிபிஐல வந்து டேரக்டா சப்ஜெக்ட் தான் போகலாம். இதெல்லாம் ஒரு யார் சொல்லி கொடுத்தது? சிபிஐல டேரக்டா வந்து எக்ஸாம் எழுதி சிபிஐல டேரக்டா எக்ஸாம் எழுதி போகலாம் தெரியுமா? தெரியாது. ஸோ அதெல்லாம் சொல்றதுக்காக தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம் சரிங்களா. சிபிஐ நான் பேசுறது கேட்குதா? கேட்குதா? சரியா? சிபிஐல நீங்க வந்து சப் இன்ஸ்பெக்டரா போகலாம். அதே மாதிரி வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ்ல வந்து நீங்க இன்ஸ்பெக்டரா போகலாம். அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல செக்ரட்டரியேட்ல அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் போகலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா SSC மூலியமா தேர்வு எழுதினா வந்து டைரக்டா நம்ம போகலாம் சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுக்கும் ஆர்ஆர்பி எக்ஸாம் பிளஸ் வந்து பேங்கிங் எக்ஸாம்ஸுக்கு போதிய ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ் இல்லாதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த 4 முதல்வர் திட்டம் இருக்குல்ல, இந்த 4 முதல்வர் திட்டத்திற்கு கீழே வந்து 1000 மாணவர்களுக்கான ரெசிடென்சியல் கோச்சிங் சென்டர், 1000 மாணவர்கள் தங்கி படிக்கிற மாதிரி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ரயில்வே போர்டு, பேங்க் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை எல்லாம் கூடி சீக்கிரம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தெரியுமா? இது எத்தனை பேர் தெரியும்? இப்பதான் வந்து ஜியோ வந்திருக்கு சரிங்களா. ஸோ அந்த 4 திட்டத்துக்கு கீழே அடுத்த மைல் ஸ்டோன் வந்து உங்களை ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு தயார்படுத்துறது, SSC எக்ஸாமுக்கு தயார்படுத்துறது, இதுதான் வந்து தமிழக அரசோட அடுத்த திட்டம். ஸோ இதை வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை வந்து மையமா வச்சு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க சரிங்களா. ஸோ அதனால வந்து நம்ம இந்த எக்ஸாம்லாம் எழுதணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் நான் சொன்னல, TIPC, UPSC, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், ஆர்ஆர்பி, பேங்க் எக்ஸாம். ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டைரக்டா சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு குறைந்தபட்ச தகுதி என்ன சொல்லலாமா? டிகிரி சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டா போதும், அவ்வளவுதான். இந்த டிகிரி படிச்சுன்னா நான் சொன்ன எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதலாம், எல்லாத்துக்குமே வந்து குவாலிஃபை சரிங்களா. ஸோ வந்து இப்ப என்னென்ன போட்டி தேர்வுகளுக்கு சொல்லிடுவோம் சரி. அப்ப கண்டிப்பா வந்து எல்லாரும் படிப்பீங்களா? படிப்பீங்களா? கண்டிப்பா படிப்பீங்களா? நீங்க எல்லாரும் படிக்கணும்.
நீங்க படிக்கணும்னா தமிழ்நாடு வந்து 6வது முதல் 12வது முறை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன தராங்க? காலேஜ் ஸ்காலர்ஷிப் மாசம் வந்து புதுமை தெரியல, மாதம் வந்து 1000 ரூபாய் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு. மாணவர்களுக்கு இல்லையா? ஏதோ இல்லைன்னா இந்த நேரத்திலிருந்து 6வது 12வது வரைக்கும் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் எப்படி மாணவர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி மாணவர்களுக்கும் புதுமை தமிழ் புதல்வர் எப்படி வந்து புதுமையின் மாதிரி தமிழ் புதல்வர் இருக்கிறதுல இனி மாணவர்களுக்கும் வந்து மாதம் 1000 வழங்கப்படும். எல்லா மாணவர்களும் 12வது வகுப்பு முடித்தவுடன் கண்டிப்பா ஒரு உயர்கல்வி படித்தாதான் அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அவங்க அவங்களே டிசைட் பண்ணி ஒரு நல்ல கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு உலகம் பாருங்க. நம்ம தமிழக அரசு இந்த அளவுக்கு வந்து தமிழ் தெரியல, காலேஜ் படிக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மாசம் நீங்க ஆர்ட்ஸ் சயின்ஸ் எடுத்து 3 வருஷம் படிச்சாலும் மாசம் 1000 ரூபாய், இன்ஜினியரிங் போய் 4 வருஷம் படிச்சாலும் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். ஆர்ட்ஸ் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா வந்து ஃபீஸே வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபீஸே வந்து ஒரு வருடத்துக்கு ஃபீஸே அதிகபட்சம் 3000 4000 ரூபாய் அவ்வளவுதான். இந்த பாருங்க, மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபசர் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ப்ரொஃபசர் அவங்க சொல்றாங்க, நான் சொன்னது அதோட கம்மியாக இருக்கு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ்ல ஒரு வருடத்துக்கான ஃபீஸ் 3000 அதிகம் நான் சொல்றாங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு நீங்க அட்மிஷன் போனீங்கன்னா கவர்மெண்ட் மாசம் எவ்வளவு 1000 ரூபாய் அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு நீங்களே வந்து உங்க அக்கௌண்ட் 12000 நீங்களே அதுவே ஃபீஸ் கட்டிடுங்க. உங்க பெற்றோர் நம்பிக்கை அவசியம் இல்லை. பெற்றோர்கள் உங்க இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த அளவுக்கு படிக்க வச்சாங்க, நீங்களே நீங்க அவங்களுக்கு சுமையா இருக்கிற அவசியம் இல்லை. நீங்களே உங்க உயர்கல்வி படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன போட்டித் தேர்வுகளுக்கு பார்த்தோம். சரி, எதுக்காக இந்த போட்டித் தேர்வுகள் எழுதணும்? எதுக்காக இந்த போட்டித் தேர்வுகள் எழுதணும்? எதுக்காக நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ் போறோம்? யாரும் சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும். சரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக வந்து எல்லாரும் கவர்மெண்ட் சர்வீஸ் போறாங்க? ஜாப் செக்யூரிட்டி பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பிரைவேட் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்படியே கூட்டமா வேலை சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம 2023 டிசிஎஸ் நான் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்றேன். 2023 டிசிஎஸ் எதுக்காக கவர்மெண்ட் வேலை போகணும்? வேற நான் முதல் பயிற்சி செய்யறேன். இரண்டாவது பயிற்சி நீங்க என்ன தெளிவா சொன்னீங்கன்னா அது முதல்ல முதல் வெற்றி. சரியா? நீங்க உங்க மனசுல தைரியம் சொன்னீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து நீங்க உங்களுக்கு பிரியாணி ஆகணும். நீங்க சொல்லி சொன்னீங்க சொசைட்டி சோசியல் ரெகுலேஷன். சரிங்களா? இது வரைக்கும் வந்து உங்களை பத்தி யாருக்குமே தெரியாம வந்து ஒரு நல்ல அரசியலுக்கு போனீங்கன்னா பையன் வாங்குறதுக்கு நீங்க ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க பெற்றோருக்கு நல்லாவே தெரியாது. உங்க ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 7 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? முதல்ல வந்து விரிவாக போய் பேச்சு கொடுக்கும். அவருக்கு வந்து ஒரு 7 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த பேசி மறுபடியும் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் வாங்கி திரும்ப 6000 கொடுக்கும். 6000 ஒரு 10 நாள் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சரிக்கான அந்த பேப்பர் வாங்கி போய் அடுத்தது தாசில்தார் அவசரம் பண்ணணும். அவங்க அங்கே ஒரு 10 நாள் வச்சிருப்பாரு. ஒரு சாதாரண ஒரு கம்யூனிட்டி வாங்கிக்கிறதுக்கே வந்து எத்தனை நாள் ஆகும்? அதுக்கு ஒரு அட்மிஷனே வந்து முடிஞ்சிடும். காலேஜ் 30 நாள் குறைஞ்சபட்சம் 20 நாள் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்க? எல்லாமே வந்து ஆன்லைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நேராக ஈஸியாக வேண்டிய இப்போ நம்ம கூட வந்து சால்வ் கொடுத்துருவோம். வரும்போது எதாவது பார்த்துக்க வேண்டிய
ஸோ அங்கேயே ஈஸியாக மட்டும் உங்களுக்கு வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட் ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கேயே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ணி அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் தான். யாருமே வந்து ஆஃபீஸுக்கு நேரடியாக போகணும் அவசியமே கிடையாது. சரிங்களா? ஈஸியாக பதிவு பண்ணிங்கன்னா வீடியோவே ஆன்லைன் மாதிரி தெரிவிக்க நாமக்கல் நகராட்சி, திருச்செங்கோடு நகராட்சி, குமாரபாளையம் நகராட்சி, மோகனூர் பேரூராட்சி, பட்டணம் பேரூராட்சி. இப்போ நான் சொன்னது 5 இடத்துலையுமே வந்து நாலேஜ் சென்டர் மேடம் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் மேடம் சொல்லுவாங்க. நாலேஜ் சென்டர் வந்து தமிழக அரசு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டு இப்போ சிறப்பாக செயல்பட்டு வருது. யாருமே இல்லை நாலேஜ் சென்டர் குமாரபாளையம் ஃபர்ஸ்ட் பண்ணிங்க ஒரு 10 days வந்து நாலேஜ் சரிங்களா? ஓகே. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி இருக்குது. மாணவர்கள் நன்றி. போட்டித் தேர்வுகளின் சவால்களை மாணவர்களுக்கு எடுத்துரைக்க வருகிறார் காவல்துறை. அனைவருக்கும் ஹாப்பி மார்னிங். ஒரு நேரம் ஒரு தடவை பேசிட்டா ஒரு டீச்சர் ஆஃபீஸர் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இதுதான் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், பிசினஸ்மேன் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், யாரும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க. கைடுங்களா? ஏன் யாருக்கும் ஐடியா வரல? கைடு காம இருக்கீங்க. இது அப்படி யாரும் இல்லைன்னா நிறைய பேர் கற்றுக்கவே இல்லை. சீக்கிரமா ஏசி வந்து செட் பண்ணிக்கல. ஏசியே நாம படிக்கிறது வந்து ஒரு பாலே இல்லாத இடத்துல ஒரு முடிவே இல்லாத இடத்துல போய்கிட்டு இருக்கோம். ஏசி செட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நம்ம டார்கெட். அதுதான் போக ஈஸியாக போயிடலாம். நிறைய பார்த்தோம்னா அவங்களோட ஸ்டார்டிங்ல ஒரு ஏஜ் செட் பண்ணிருப்பாங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவங்கள டேஸ்ட் பண்ணாங்கன்னா படிக்கிறதுக்காகவே நான் கோச்சிங் முடிச்சப்போ ஒரு காலேஜ் பார்த்தோம்னா கிரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கிரேட்டாக போட்டி தேர்வுகளுக்கு வேலைக்கு போடுங்களா இல்லை டாக்டர் படிக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபேமிலியில் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலி தான். வீட்டில் வந்து டாக்டருக்கு படிங்க, வீட்டில் வந்து டாக்டருக்கு படிங்க, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கலாம்னு ஒரு ஐடியா. நான் முடிவு பண்ணது வந்து சரி போட்டி தேர்வுகளுக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, யூபிஎஸ்சி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். பிளான் பண்ணிட்டு அதுக்கு எப்படி எல்லாருக்கும் ஒரு ஐடியா கனவு இருக்காங்க, எப்படி பிளான் பண்ணாங்க எல்லாருக்கும் ஸ்டார்டிங் பிரச்சனை இருக்கும். அதாவது வீட்டில் ஒரு பேரண்ட்ஸாக ஸ்கூலில் வீட்டில் சொல்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து 10வது மட்டும் கஷ்டப்பட்டு படிங்க, 12வது ஜாலியாக இருக்கலாம், 12வது மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சா காலேஜ் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா நீங்கள் ஏஜ் ஆனாலும் வயசு ஆனாலும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி எப்போ ஒரு மனுஷன் கற்றுக்கவே படிக்கிறதோ இருக்காங்களோ அவங்க வந்து லைஃப் சுவாரஸ்யமாக போயிடும். உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். நம்ம படிக்காம இருந்தாலும் ஜாலியாக இருக்கும், எதுவும் கற்றுக்காம இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். என்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுவீங்களோ அன்னைக்கு வந்து லைஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால இதுதான் படிக்க மாட்டேன் இது போதும் இல்லை எனக்கு இனிமேல் வந்துடாதுங்க. படிச்சுக்கிட்டே இருக்க, புதுசாக கற்றுக்கிட்டே இருக்க. உங்களுக்கு இப்போ எக்ஸாம் பற்றி சார் சொல்லிட்டாங்க. அந்த பற்றி நான் சொல்லுவேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லிட்டு அந்த குரூப் போன ஒரு யூபிஎஸ்சி ரெண்டுமே கிட்ட ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 200 மார்க் கொடுக்குறதும் ஒன்றரை கேட்பாங்க. சீக்கிரம் கிடைக்கும் ஜெனரல் நாலேஜ். அதுக்கு என்ன படிக்கணும், நீங்கள் ஸ்கூலுக்கு தான் படிச்சுக்கணும். 6வது 12வது வரை உள்ளது. திரும்ப ஒரு கிட்ட நான் போய் படிக்கிற மாதிரி இருந்தது. தனியாக படிச்சு இப்போ நாங்களாம் வந்து போனால் எக்ஸாம் படிச்சு அந்த மாதிரியான வரல. ஸ்கூல் புக்கு நம்ம ஸ்கூல் புக்கு நான் படிச்சதெல்லாம் ஸ்கூல் படிச்சது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் போக ஒரே மைண்ட் செட்
வலியுறுத்தக்கூடிய அரசு துறை அலுவலர் அனைவருக்கும் மாணவர்களுக்கும் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் எனது உடற்கல்வி வணக்கத்தை எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இல்லையா? என்ன காரணம்? கட்டாயமே எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டா நம்ம ஒரு 7th 8th இருந்து நமக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, 2 வருஷத்துக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, 3 வருஷத்துக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு. 10th வந்தோடனே நல்ல மார்க் வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க. இதே போல 12th பப்ளிக்லயும் நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மார்க் குறைஞ்சிருந்தா இதை 12th பப்ளிக்ல நல்ல மார்க் வாங்கிக்கலாம், 12th தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிற வார்த்தையை கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நம்ம காலத்துல திருப்பி ரிப்பீட்டடா பேரண்ட்ஸ் வெளியே வந்துடும், டீச்சர்ஸ் வெளியே வந்துட்டே இருக்கும் இல்லையா? எப்போ வந்து இந்த 12th எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ஒரு நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற ஒரு நம்மளே அறியாத ஒரு குறைக்கிற மாதிரி இருக்கும். உண்மையா இல்லையா? கேட்டு பேசுறது கரெக்டா இல்லையா? சரி, இந்த ப்ரோக்ராமோட மோட்டிவ் என்ன? எல்லாருமே என்ன சூஸ் பண்ண முடியுங்களா? படிக்கிறீங்களா? முடிவு பண்ணிருந்தா சந்தோஷம். ஃபர்ஸ்ட் திங், ஏன் நம்ம டிகிரி படிக்கிறோம்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, ஏன் டிகிரி படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இல்லாம இல்லை. எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்புகள் ஒட்டி கிடையாது. ஆனா அந்த வேலை வாய்ப்புக்கு சூப்பரான பர்சன் கிடைக்கிறது, ஸ்கில்டு பர்சன் கிடைக்கிறது. அப்போ நம்ம வந்து டிகிரி படிக்கிறது அப்படின்னா அதை மேற்கொண்டு நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் சரி, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் சரி, ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம டிகிரி. சரிங்களா? செகண்ட் எங்க படிக்கலாம்? ஒரு 6 months முன்னாடி வந்து ஒரு வயலை பார்த்தேன். அவர் எனக்கு பார்த்து வயது சொன்னாரு, மேடம் எனக்கு ஒரு வேலை மேடம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் பக்கத்தை பார்க்கணும்னு கேட்டா நான் பைலட் ஆகணும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்டது. சரிங்களா? அது நம்ம பைலட் ஆகணும் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாணவன் வந்து ஒரு ஏழை மாணவன், அவன் வந்து லோன்லாம் வாங்கி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுன்னா ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னா கைக்கு ட்ரைனிங் இருக்கு. அதுக்கு வந்து மினிமம் 50 lakhs செலவாகும். அதோட ட்ரைனிங் எடுக்கணும். அதெல்லாம் எந்த தொடர்புமே தெரியாம லோன் வாங்கி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு பைலட் ஆகணும் கனவு பண்ணுறாங்க. இன்னைக்கு பைலட் ஆக முடியல. அட்லீஸ்ட் போயிட்டு கனவு அடைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன டிகிரி எடுக்கிறோம், அந்த டிகிரிக்கு பின்னாடி ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2 days back சொன்னாங்க, கல்லூரி நிர்வாகம் சொன்னாங்க 2028 வந்து என்ன கோர்ஸ் நீங்க ஸ்கோப் இருக்குதோ, எதுக்கு வேல்யூ இருக்கோ அதை பேசி நீங்க சூஸ் பண்ணுறாங்க. 2 days முன்னாடி வந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணுங்க, இது கூட கம்ப்யூட்டர் ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. புரியுதுங்களா? நம்ம அக்காக்கள் இதெல்லாம் வேலை கிடைச்சது, அவங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க, ஐடி இருக்காங்க, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை கிடைச்சிச்சு, நம்மளே போய் பார்த்தா கிடையாது. இன்னைக்கு எல்லாமே வந்து வேகம் பண்ணிட்டு சரிங்களா? நீங்க முடிச்சு வரும்போது நம்ம இதை சூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வேலை என்ன அதே மாதிரி நீங்க
இரண்டாவது சொன்னார். இரண்டாவது என்ன வேலை செஞ்சாலும் சரி. ஸோ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ கிடைக்கும்? நம்மளுக்கு புரியமான ஒரு வேலையை செஞ்சுக்கணும் தான். எங்கெல்லாம் காலையில் 7 நைட்டு 10 மணி வரைக்கும் நிறைய என்னோட லைஃப் வீட்டுக்கு வந்து பண்ணும்போது இப்போ நம்ம கவர்மெண்ட் செக்டர் இருக்காங்க, மெடிக்கல் செக்டர் இருக்காங்கன்னா பொதுமக்கள் நம்ம சொல்லுவாங்க ரொம்ப நன்றி மேடம், நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிவு கிடைக்கல, டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன கஷ்டப்பட்டனாலும் எந்த திட்டமாக இருந்தாலும் எல்லாருடைய அந்த ஒரு வாரம் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து சர்வீஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வேலை வேணும், மக்களுக்கு சர்வீஸ் வேணும். ஆடியன்ஸுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் இருந்து ஆரம்பிச்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், யார் யார் பேசியிருக்கீங்க அப்படின்னு. மீட்டிங்ல பேசுறத கவனிக்க உங்களதான் பார்த்துருந்தேன். நீங்க கொஞ்ச நேரம் கூட கவனிக்க மாட்டீங்க. உங்களால ஒரு 10 நிமிஷம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த தப்பு திருப்பி கொடுத்து தப்பு செய்யறது இயல்பு, அது திருத்தினா ஒரு முடியாது. தயவு செஞ்சு அமைதியாக சாப்பிட்ட மாதிரி ஒரே ஒரு மணி நேரம் மட்டும்தான் தயவு செஞ்சு அமைதியாக. இப்ப நிறைய பேர் வந்து எந்த கல்வி தேர்ந்தெடுப்பது, என்ன பாடம் தேர்ந்தெடுப்பது, என்ன வேலையை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறப்ப ஒரு கேள்வியா அப்படிதானே. தாமஸ் ஆல்வா எடிசன் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க மிஸ் வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன சீட் எழுதி கொடுத்து அவங்க வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மாட்ட வந்து கொடுத்தாங்க. அது என்ன எழுதிருந்தது அப்படின்னா, உங்கள் மகனை இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, அவருடைய படிப்பு திறன் மிகவும் குறைவாக இருக்கிறது, மற்ற மாணவர்களை போல அவனால் படிக்க முடியவில்லை, தயவு செய்து ஒரு ஆண்டு நீங்கள் வீட்டில் வைத்து அவனை நன்றாக படிக்க வைத்துவிட்டு அடுத்த ஆண்டு முடிந்தால் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்கள் அனுப்பினாங்க. யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தான் யாரு? மின்சார சாதனங்கள், மின்சார பல்புகள் நிறைய கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். எது சொல்றேன் அப்படின்னா, நமக்கு வந்து பெரிய அறிவாளிகள் தேவையில்லை, ரொம்ப படிச்சிருந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னா சாதாரணமா படிச்சா போதும். மேடம் பிஎஸ்சி மேடம் அவங்க பத்தி சொல்ல, அவங்க சாதாரண அரசு கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்க. எல்லாம் ஒரு கை கட்டலாமா? ஒரு பெரிய அரசு கலைக்கல்லூரியில் அவங்க படித்து இன்னைக்கு பாருங்க ஒரு டிஎஸ்சி ஆகிறாங்க. என்ன பாடம்? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். இப்போ பிஎஸ்சி மேத்ஸ் அப்படிதான் இல்ல, எந்த பாடம் உனக்கு உட்கார்ந்து எல்லாருக்கும் ஒரு நோக்கம் கண்டிப்பா கிடைக்கிறேன். நான் ஒரு நாள் கேட்டு நீங்க என்ன வேலைக்கு போகிறது கேட்டா கண்டிப்பா சொல்லணும். அதை நீங்க தீர்மானிக்கணும். புரியுதா? சும்மா அப்படி வந்துட்டு பஸ் வந்து அப்படி சாதாரணமா போகணும்னு கூடாது. உங்களுக்கு கொடுத்துருக்கிற புக்ல எழுதணும், நான் இந்த வேலைக்கு செல்வேன், உன்னுடைய இதயத்துல பதிக்கணும், மனசுல பதிக்கணும், நான் கண்டிப்பா இந்த வேலைக்கு போறேன். அதெல்லாம் நீங்க தீர்மானிச்சு கொடுக்கணும். சும்மா பஸ்ல போறப்போ ஒரு பஸ்ல போறீங்க, பஸ்ல போறப்போ கரெக்ட் வந்து தம்பி எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீ எந்த ஊருக்கு போகாம சொல்லாம இருக்கீங்களா? நீ பஸ்ல போய் பார்த்துட்டு வரா ஒரு நினைப்பாரு, தம்பி கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காரு, சொல்லி அடுத்த செகண்ட்ல ஸ்டாப் விட்டுருவோம். அப்படிதானே எந்த இடம் போறோம் தெரியும். ஒரு பேருந்துல பயணிக்கும் போது அதே மாதிரி வாழ்க்கையில எங்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன வேலைக்கு போறோம், இந்த வேலையில இருக்கிறோமா, அந்த வேலையில இருக்கிறோமா. சோ அதுக்கு முன்னாடி கல்வி எப்படி தேர்ந்தெடுப்பது? இங்க ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு பாருங்க, நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரிடிடேஷன் கவுன்சில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அப்படின்னா என்ன? ஒரு கல்லூரியின் தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு. புரியுதா? கிரேட் கொடுக்குறாங்க. இப்போ கேள்வி சொல்லுவாங்க பாப்போமே, தங்கத்தை ஒரு நகை உண்மையான நகையா சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கல்வி தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. தேசிய தர மதிப்பீடு குழு எல்லா கல்வியும்
பார்க்கறாங்க. அது உள்ள ஆசிரியருடைய படிப்பு கல்வி தன்மையை பார்க்கறாங்க, ஆய்வு வசதியை பார்க்கறாங்க, எவ்வளவு பேர் வேலைக்கு இருக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, எப்படிலாம் படிக்கிறாங்க, எல்லாம் பார்த்து அந்த தரத்தை கொடுக்கிறாங்க. எனவே நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது நோட் பண்ணிக்கோங்க. NAAC அதனுடைய கிரேட் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது பாருங்க, அந்த கல்லூரியுடைய ஆய்வகம் எப்படி இருக்கு, நூலகம் எப்படி இருக்கு, இது ரொம்ப முக்கியம். நூலகத்தில் போய் படிக்கணும். நிறைய பேர் செல்போன்லேயே படிக்கிறாங்க. வெளியில கொண்டு வந்து ஃபாரஸ்ட் மேல் படிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு தரமா, புக் வாங்கி லைப்ரரியில படிமா அப்படின்னா இல்லப்பா லேப்டாப்லேயே படிச்சுக்கிறேன், செல்போன்லேயே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது தவறான முறை. புக் வச்சு படிக்கணும். தயவு செஞ்சு லேப்டாப் செல்போன்ல படிக்காதீங்க. லைப்ரரி இருக்கான்னு பாருங்க. கல்லூரி லைப்ரரியில் புக்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. அது சயின்ஸ் கோர்ஸ் இருக்கிறீங்கன்னா ஆய்வு எப்படி பாருங்க. ரெண்டாவது முக்கியமான மூணாவது பாருங்க, என்ன வேலைக்கு போயிருக்கிறாங்க யாருக்கெல்லாம் அந்த கல்லூரியில் படித்தவர்கள் ஏற்கனவே வேலைக்கு போயிருக்கிறாங்களா? எங்கள் கல்லூரியில் படித்தவர் மாவட்ட ஆட்சியாளர் இருக்கிறார், விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் தேசியம். சாதாரணமாக தமிழிலேயே தேர்வு எழுதி தமிழிலேயே நேர்முக தேர்வு. நம்ம நிறைய ஆங்கிலம் பேச தெரியாதுல்ல, அப்படித்தானே? சரளமா பேச தெரியாது. அவர் பாருங்க தமிழிலேயே பிஹெச்டி முடிச்சாரு, தமிழிலேயே இன்டிமேட் பண்ணாரு. இப்போ விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் IAS ஆஃபீஸர் தேசியம். அதனால எந்த கல்லூரி நான் அரசு கல்லூரி தான் சாதாரண சொல்லுவாங்க, அறிஞர் அரசு கல்லூரி சொன்னா தெரியாது, கரெக்ட் காலேஜ் தெரியுமா? ஏன்னா அது கரெக்ட் இருக்கு. ஆனா அந்த கல்லூரியிலே வேலைக்கு போறாங்க. சோ வேலைக்கு போவதற்கு கல்லூரி முக்கியம். அதே மாதிரி இவெல்லாம் நீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு விடுதிக்கு போக முடியும். ஹாஸ்டல் போய் வெளியூர் ஹாஸ்டல் அங்கே நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸ்கூல்ல கொஞ்சம் கண்ட்ரோலா எக்ஸாம் தான் எழுதணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டாலும் இந்த எக்ஸாம் எப்படி இருக்கு, குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருக்கு அப்படி எழுதி பாருங்க. சைலேந்திர பாபு சார் கேள்விப்பட்டீங்களா? ஃபார்மர் டிஜிபி டைரக்டர் ஆஃப் போலீஸ். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா மதுரையில் இருக்க சிபிஐ ஆஃபீஸர் தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி அநியாயமா பார்த்தீங்களா? அப்ப ஏன் தமிழ்நாட்டுக்காரங்க யாருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் பத்தி கவலைப்படுறதே கிடையாது, எழுதுறது கிடையாது. நீங்க நம்ம மாணவர் பண்ணல, விழிப்புணர்வு இல்லை. என்ன வேலை எப்படிலாம் இருக்குது, என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றதான் இல்லை. பெரிய தேர்தல் இல்லை, எல்லாம் புத்தகம் ஓரளவு ஆவணம் தான் போகணும். அவேர்னஸ் முக்கியம். என்ன நடக்குது நாட்டில், என்ன நடக்குது, யார் யாரெல்லாம் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, எப்படி போறாங்க, வேலைகளை நம்பர் வாங்கலாம். இல்லை அவங்க ஆஃபீஸ்ல போய் கேட்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் எப்படிதான் படிச்சீங்க, என்ன புக்கு படிச்சீங்க, நான் எப்படி படிக்கணும், இதெல்லாம் கேட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியக்கூடிய கனவு கல்வியிலே அப்படி தூங்கிட்டே இருந்தோம்னா அது கடைசி வரை கனவாக முடியும். நல்லா கவனிங்க. இன்னொரு 5 நிமிஷம் தான் அவங்க வாய்ப்பு. இன்னும் 5 நிமிஷத்துக்கு கழிச்சு நீங்க மாணவர்கள் எப்படியா மாறுங்க, மகனா மாற போறாங்க. மாணவிகள் மகளா மாற சொல்லவே முடியாது. ஒரு 2 வருஷத்துல திடீர்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல அலையன்ஸ் சொல்லுவாங்க. இந்த காலத்துல வாங்கிட்டு அந்த காலத்துல ஒரு வாழ்க்கையை முன்னேறுவதற்கான பார்க்கணும். உங்களுக்குலாம் பதவி தெரியல, ஆசை ஆசை அது என்ன சொல்றாங்க, போதும் கல்யாணம் யாரையும் சொல்ல வைக்கக்கூடாது. அப்போ படிச்சுட்டு படிக்காம ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும், 3 மாசம் கழிச்சு வரணும். என்ன பண்ண முடியும் சார்? நவம்பர் 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர் இருக்கு. என்ன கோர்ஸ்னாலும் படிக்கலாம். அந்த பாடத்தை பற்றி தெளிவான விளக்கங்கள், விழிப்புணர்வு மிக முக்கியம். அப்படி இல்லாம பக்கத்துல யாராவது சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பண்ணிட்டு திருப்பி பிடிக்கல அப்படின்னு அப்பா அம்மா பேசி சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு விருப்பப்பட்ட பாடம் ஏற்பட்டது அதை படிக்காம இருக்கக்கூடாது. நல்லா படிச்சு நீ என்ன நோக்கம் இருக்கிறியோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை கடினமாக உழைக்க வேண்டும். இதுக்கு 3 முக்கியம். நேர மேலாண்மை. நேரம்
நேரத்துல அட்ரஸ் சார் அட்ரஸ் சந்தேகம் ஏதாவது இருந்தா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இல்ல இங்க இருக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க கேட்கலாம். அரசு கலை அறிவியல் கேட்கலாம். திருவாரூர் தில்லியில் தன் மாணவர்களை சான்றோர்களாக காத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு என் இதயம் உடம் கணிந்த மனமார்ந்த நன்றிகள். அப்துல் கலாம் ஐயா உருவாக்க காத்துக் கொண்டிருக்கிற எதிர்கால இந்தியா இங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கடவுள் மலையைகள் உட்காந்துருக்கீங்க. என்ன சொன்னாரு? இந்தியாவில் நீங்கெல்லாம் உயர்கல்விக்கு போனா மட்டும்தான் அதை கடனை நீடிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த கல்லூரி திட்டம் வந்து நம்ம முதல்வர் கொண்டு வந்திருக்காங்க. சார் கல்லூரி கல்லூரி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்றது நாங்க சொல்ல தெரியல. நான் சொல்லணும்னா உங்க எல்லாருமே தெரியும். உங்க எல்லாருமே தெரியும். இப்ப சொன்ன யார் கூகுள் மேப் அப்படின்னு ஒரு தெரியாத குழந்தைங்க கூகுள் மேப் அப்படின்னு தெரியாதுன்னா நீ செத்து போய் வாழ வேண்டாம். நான் சொல்றேன், நான் சொல்றாரு செய் அல்லது செத்து மாட்டி. அப்ப கூகுள் மேப் உனக்கு தெரியும். கடைசி இன்னும் கொஞ்சம் ரெண்டு கலர் காணும் அப்படின்னா என்ன ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கா ஒரு போய் ஆக்சிடென்ட் செஞ்சு இதெல்லாம் நான் கூட பார்க்காம போயிட்டாங்க. ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணாத எல்லாத்தையா, மீஷோ ஆர்டர் பண்ணாத எல்லாத்தையா, எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யாருக்கு தெரியல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நம்ம வீட்டு அப்பாயின்மெண்ட் பைசா இருக்கு, பிள்ளைங்களுக்கு வந்து ஆர்டர் எல்லாரும் அதான் சரியா? உங்களுக்கு புரியல ஒட்டுமொத்தமா அடுத்த நான் வச்சுக்கோங்க. இந்த வாய்ஸ் சொன்னாங்கல்ல, அந்த தமிழ் மாமா பார்த்து சொல்லுவாரு, நம்ம சேர்த்து சொல்லுவாரு, data science. This is called data science. Then what is the end? Simple. Who is what? And what is the implementation?
இவ்வளவுதான் ஏஐ நீ வெளியே போகவே இல்லை வேர்ட் ஃபார் வேர்ட் படிக்கிறது ஷாங்கா படிக்கிறது வேர்ட் ஃபார் which ஆனா முதல்ல என்ன வந்துச்சு அதெல்லாம் தூக்கி சாப்பிடுறா என்ன வந்துச்சு மைக்ரோசாஃப்ட் நம்ம வேர்ட் எக்ஸல் எக்ஸஸ் எல்லாம் அதே மாதிரி ஏஐயும் நான் ஒரு பேசிக் சப்ஜெக்ட் ஆயிடும் உனக்கு பிஎஸ்சி படிச்சாலும் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சாலும் பிகாம் படிச்சாலும் இன்னைக்கு உனக்கு லோன் தரத்துக்கு எல்லா பேங்க்கும் ரெடியா இருக்கு நீ அப்ரோச் பண்ற விதமும் எடுத்து ஒரு ப்ரொடக்ட் செக்யூரிட்டினா ரொம்ப கம்மியான பணத்துல ஒரு கேரியர் உங்களுக்கு அந்த கொடுக்கறதுல இல்லையே நீ அப்ரோச் பண்ற அப்படின்னா எல்லாருக்குமே என்ன லோன் இது என்ன விதி என்ன சென்னை ஏரியாவை சொல்லிட்டு இருக்கேன் உடனே பம்பாஸ்டா டவுன்ஸ் இல்லை பம்பாஸ்டா உங்களோட அந்த வேர்ட்ஸ் இருக்கு நான் படிச்சேன் பட் அவங்க வீட்டில் இருக்க மாடலாம் நல்லா படிக்க வச்சு நீங்க அவங்க யூஸ் ப்ரொஃபெசர் ஆண்டம் கோர்ஸ் பட் ஏன்னா இந்த கூகுள் பப்ளிஷ்டே இல்லை இந்த வெல்கம் பேஜ் இந்த தேசிட்டே இல்லை யாருக்கு ஒரு 10,000 கம்மியா நான் எப்படி மொபைல் தான் உங்களுக்கு தெரியும் 2-3 இயர்ஸ் மொபைல் வச்சு அந்த நான் வசதி இல்லை அதான் நான் வச்சுருக்கேன் சரியா ஒரு 23,000 மொபைல் 2014 வச்சுருக்கேன் வசதி ஒரு படத்தை அம்மா பார்த்துப்பாரு அப்புறம் போடுறது பட்டு பார்க்கறது இப்படி பார்க்கறது அங்கே போடுறது அந்த மொபைல் அது என்ன தெரியுமா வேற என்ன தெரியுமா உங்களோட என்ன சொல்றது வாழ்க்கையிலே அவ்வளவு மோசமான குழந்தைங்க அவ்வளவு விலை கொடுத்து ஒரு தாய் வாங்கி கொடுத்துருக்கிறதோட தொப்படிக்க போறீங்களா போட்டுருக்கீங்களா போனதோடு நாம என்ன அர்த்தம் இல்ல தாட்சி செத்து போனா சொல்லல அப்படின்னு சொல்றேன் எனக்கு வாழவே வேண்டாம் புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே தாய்மார்கள் கஷ்டப்பட்டு ஒரு கடனை வாங்கி படிக்கிறாங்க அப்ப என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் ஸ்கில்ஸ் எடுக்க இம்ப்ரூவ் பண்ணணும் இப்ப உட்காந்துருக்காங்க அதை பிரபாகரன் பார்த்தா கொஞ்சம் கூட எதுவுமே சொல்றது அவர் தான் பண்ணணும் அவங்க அப்பாவோட கனவு அந்த தாய்மாரோட கனவு கனவு அந்த வயசு அவங்க புதுக்கோட்டை ஏன்னா பக்கத்துல திருச்சி மாட்டாங்க எந்த காலேஜ் அதான் ரெடி கூஸ் I'm not joking, I'm not telling anything. பம்பாஸ்டிக்கா நான் சொல்லல நம்ம வந்து ஆக்டிவ் ஸ்டேட் கால வைக்கணும் இல்லைன்னா எஸ் நோ எஸ் சொல்ல முடியும் So you should develop your skills to improve and spoken performance improve. பண்ண முடியும் கேவலப்படுறது ஆகும் அதால வந்து கேவலத்தை பயன்படுத்தி நீ என்னைக்கு கேவலத்தை ரெடியா பார்த்துக்கலைன்னா நான் தெரிஞ்சதை பேசுகிறேன் நீ வந்து கான்ஃபிடன்ஸோட தெரிஞ்சதை பேச ஆரம்பிச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் சரியா கண்டிப்பா பண்ணுங்க அதே நேரத்தில் ரைட் பண்ணீங்க நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்திருக்கேன் இந்த இடத்துல 5 நாமக்கல்ல 5 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு 8 காலேஜ் நிறைய இருக்கு அதில் 2 பிரைவேட் காலேஜ் இருக்கு அதை செலக்ட் பண்றதுக்கு அவங்க நிறைய சொல்லி கொடுங்க நீங்க காலேஜ் செலக்ட் பண்றது முக்கியம் இல்லை நீங்க நினைக்கிறீங்க இந்த கோர்ஸ் பிடிக்கும் அப்படி புரிஞ்சு படிப்பேன் இந்த சப்ஜெக்ட் படிச்சாங்க டைம் வந்து தெரியல அதான் உங்களுக்கு அது லவ் ஸ்டோரி படிக்கிறது சப்ஜெக்ட் நான் சொல்றது சப்ஜெக்ட் சரி இந்த சப்ஜெக்ட் படிச்சா ஆனா நான் எதிர்பார்த்த காலேஜ்ல அந்த சப்ஜெக்ட் இல்லை நீ எப்படி எதிர்பார்க்கற பெஸ்ட் காலேஜஸ் எப்படி செலக்ட் பண்ணுங்க லைப்ரரி அதே காலேஜ் கோர்ஸ் பார்த்தாங்க நான் இதுக்கு முன்னாடி அஞ்சு பார்க்கற காலேஜ் கிடையாது லைப்ரரி இருக்கணும் நான் அண்ணா யூனிவர்சிட்டில 7 படிச்சனால நீங்க எங்க பேசுறீங்க எல்லாம் பேசுவாங்க எப்படி படிக்கிறீங்க ஒவ்வொரு சர்வீஸ் ஒவ்வொரு போஸ்டிங் வரணும் அப்படின்னா நிறைய அப்புறம் சார் சொன்னாங்க கூகுள் இதெல்லாம் கொடுத்து வச்ச குழந்தைங்க கூகுள் குழந்தைங்க ஏன்னா நான் ஒரு 15-20 புத்தகத்துக்கு டெய்லி நேஷனல் இன்ஸ்டிடியூட் வந்து போன என்னோட பிஹெச்டிக்காக அன்னைக்கெல்லாம் இல்லை இன்னைக்கு இப்படி தட்டுனா எந்த புக்கு வேணுமோ நீங்க இங்கேயே உட்காந்து இங்கே டவுன்லோட் பண்ணணும் ரைட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்ல போட்டுருக்கேன் ஏங்க போயிடும் 50 வயசுல என்ன
என் குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு என் வீட்டாருக்கு தொந்தரவான இருக்கிறது. நீங்க நினைச்சாங்க சொன்னாங்க கண்ட்ரி பக்கம் சூரியன் ஸ்டார்ட் ஆகாது. அதனால எப்பவுமே நான் சொன்னேன் இன்ஃபர்மேஷன் மாதிரி ஏன்னா இந்தியா விதேச போயிட்டு ஒன்னே ஃபர்ஸ்ட் நம்ம எதையும் சொல்கிறாங்க. பெற்றோரை வழி நடத்தாத, பெற்றோரை பார்த்துக் கொள்ளாத எவனும் எந்த பொண்ணும் உருப்பதா சரித்திரமே இல்லை. நான் டிஎன் காசா www.tngaza.in இதுல போங்க. அப்படி எப்படி நான் பார்க்காது உங்களோட சர்டிபிகேட் இப்படியே ரெடி பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஓடுறாங்க அப்படின்னு அந்த காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட் சரியா இருக்காங்க. உனக்கு தான் ஒரு 4 வருஷம் முடிச்சுமான என்ன யாராவது போன்னு அந்த பகுதியில கேட்குங்க. கவர்மெண்டோ பிரைவேட்டோ இதான் கல்வி கொடுப்பாங்க. ஒரிஜினல் சொல்லுவாங்க. கரெக்டா படிக்காத அவங்க சொல்ல ஏன் சரியா பார்த்துட்டு சரியா இருக்கா சரியா போதா இந்த துறைக்கு எதெல்லாம் நீங்களாம் பண்ணியிருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் ஊட்டி போறாங்களா, பிள்ளைகளை மேலே சேர்த்து ஏறுறாங்களா, அவங்க என்ன சொல்றது கான்ஃபிடன்ஸ் ஒர்க் ஷாப் செமினார் சிம்போசியம் என்னெல்லாம் பண்றாங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்றாங்களா, அந்த ஒன்றாம் வகுப்பிலிருந்து முனையப்பட்ட ஆய்வு வகையை நெறிப்படுத்திய அத்துணை ஆசிரியர் சார்ந்தவர்களையும் ஆசிரியமாக வணங்கி வருகின்றேன். மேடையில் இருக்கக்கூடிய துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட இடைவேளை அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், ஏபிஓ சார் உள்ளிட்ட அனைத்து சான்றோர்களையும், இந்த கல்லூரியினுடைய இயக்குனர், முதல்வர் உள்ளிட்ட இயக்குநர்களையும், மேடையில் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களின் நலன் அக்கறை கொண்ட ஆசிரியர் உதவிகளையும் பேராசிரியர் பொருட்களையும் வழங்குவதிலே தெரியவென்ற முயற்சிகளிலே எனக்கு கொடுத்து நேரம் முடிஞ்சிச்சு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய உள்ளத்தை நான் அறிவேன். காலையில் 7:30 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு கூடும் ஓய்வறியாத மிக சிறந்த கேட்பாளர்களாக இன்னைக்கு இருக்கீங்க. கற்றலையும் கேட்டலையும் என்று சொல்றோம். கேட்கறது எவ்வளவு கஷ்டம், கேட்டுக்கொள்றதுன்னு தெரியும். மேல இருந்து நானும் கேட்டுதான் இருக்கேன், காலையில இருந்து நீங்களும் கேட்டுதான் இருக்கீங்க. ஆனா ஒரு அரிய வாய்ப்பு, சில தியாகத்தை செய்தாதான் நல்லதுன்னு கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுடைய உடல் உபாதைகளை கூட பொருட்படுத்தாம உட்காந்துருக்கீங்க. நிறைய பேர் காலையில் சாப்பிட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் சில நல்ல விஷயத்த ஊதரசு வந்து ஊதி வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லணுமேங்கிற ஆசை தான். நீங்களும் கொண்டு போறீங்களா சார்? கண்டிப்பா அதை செய்யலாம் போறோம். ஆனா நிறுத்துவதற்கு ரிஸ்கா இல்லைன்னா இருக்கிற மாதிரியா நடிக்க தெரியும். நாங்கெல்லாம் அப்படிதான் செய்வோம். பெரும்பாலும் மனதில் உற்சாகம் மகிழ்ச்சியா உணர்ச்சி கொண்டு மேடம் பேசினாங்க. அதுக்கு முன்னாடி சார் பேசணும். பிரச்சனை இல்லாத அப்படிங்கிறது பெருசா யாரும் இல்லை. நீங்களும் நானும் கலந்துரையாடல வச்சுக்கோமா? எத்தனை பேருக்கு சார் கோபம் பண்றோம்? அந்த கை தூக்குறவங்க எல்லாம் உண்மை பேசுறீங்க, அதுக்காக நாங்கள் கைவந்துக்கிறேன், வாழ்த்துக்கள். ஏன்னா உண்மை சொல்றது தைரியம் பெரிய சபையில. கை தூக்காதவங்க எல்லாம் பெரிய என்ன சொல்றது சாதுக்கள் கோபமே வராதவங்க நான் நம்பல, நிச்சயமா நம்பல. கை தூக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். இப்ப தயக்கத்தை உடைச்சு தூக்க பார்க்கலாம். எத்தனை பேர் கோபம் வரும்? சபாஷ் சபாஷ். அந்த தயக்கத்தை உடைக்கிறது நம்மளுடைய முதல் வேகம் இல்லை. சரி, எத்தனை பேர் வீட்டுல கோபிச்சுக்கிட்டு அல்லது கோபத்துல ஓடி போய் ஏதாவது பொருளை தூக்கி போட்டு உடைச்சாலும்? நாங்களாம் அநேக முறை எப்போதான் தூக்கி போட்டுருக்கோம். நிறைய பேர் கை தூக்குறீங்க. அந்த உண்மையாளர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் வீட்டுல அப்பாவும் அம்மாவும் சண்டை வரும்? இது வராத வீட்டு கூட உலகத்துல இருந்தா அமெரிக்க அதிபராக இருந்தாலும் வரும். அப்படிதானே? அதனால மகிழ்ச்சியா இருக்கலாம். பரவாயில்ல, எல்லாருக்கும் நம்ம வீட்டுல அவங்க குழந்தைங்க. சரி, இப்ப என்ன கேள்வின்னு பாருங்க. எத்தனை பேர் வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கிறதா நினைக்கிறீங்க? இந்த பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு சார். அநேகமா எல்லாரும் கேட்கிறீங்க. கவலைப்படாதீங்க, இந்தியாவில் தான் அந்த பிரச்சனை இருக்கு. உலகத்துல நிறைய நாட்டுக்கு அதே பிரச்சனை இருக்கு. கடனை எப்படி சரி பண்றோம் சமாளிக்கிறோம் நம்ம இருக்கோம். நம்ம உயர்கல்வி அதுதான் வாழ்க்கை இல்லையா? சரி, எத்தனை பேர் வீட்டுல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு சார் எங்க ஃபேமிலியில. நான் ரொம்ப மன அழுத்தத்திலையும் வருத்தத்திலையும் மன பிரச்சனைலாம் படிக்க வந்தேன். நான் படிச்சுதான் என் முடிவு பண்ணிட்டேன். அழுது இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதான். நான் போய் கிரவுண்ட்ல விளையாட முடியுமா? மைதானத்தில் விளையாடுறதுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும்ல, சான்ஸே இல்லை. வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு ஒரு சாதாரண சராசரி பெண்ணா இருந்தா அழுது கண்ணீர் விட்டு குழப்பி வாழ்க்கையை முடித்திருப்பான். ஆனா அவங்க சாதனை பெண் அப்படி முடிக்கல. அங்க இருந்து புறப்பட்டு விளையாட்டுக்கே போக முடியாது. அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சாங்க. இதுவரைக்கும் எந்த நோக்கத்துல பயணிச்சாங்க நோக்கம் இல்லை. வாழ்க்கை திரும்ப முடியாது. அவங்க மனசளவு முடிவெடுக்கிறாங்க. நான் நிச்சயம் சாதிப்பேன், இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பேன்,
உலகத்தையே என்னை திரும்பி பார்க்க வைப்பேன். என்னை அந்த சமூக விரோதிகள் ரயிலில் இருந்து கீழே தள்ளி விட்டதுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட அவங்க என்ன பண்றாங்க, நிறைய உதவிகள் எல்லாம் பெற்று அரசாங்கம் நிதி உதவி கொடுக்குறாங்க, நிறைய நல்லவங்க கொடுக்குறாங்க. அவருக்கு மத்திய அரசு வழங்கி அந்த தன்னம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கு. என்ன வேணா நடக்கும் வாழ்க்கையில, அடுத்த நொடி எது வேணா நடக்கும். ஆனால் நான் என் நோக்கத்தில் தெளிவாக இருந்தால் வெற்றியாளனாக இருக்க முடியும், சாதனையாளனாக இருக்க முடியும். ஒரு சின்ன தயக்கம் கூட வாழ்க்கையில் நம்ம வரக்கூடாது. ஒரு அச்சம், ஒரு சபையை பார்த்தா பயப்படுவது, மேடையை பார்த்தா பயப்படுவது, ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல ஐயோ நம்ம எதுதான் கேட்கறாங்க, நான் தலையை முடிஞ்சு உட்காந்துட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. குழந்தைகள் கடவுளே இயங்கியவர்களுக்கு தான் துணை நிற்கும், தயங்கியவர்களுக்கு துணை நிற்கார். அதாவது தயக்கமா இருந்தீங்கன்னா வந்து தயக்கத்தை உடச்சி இருக்குது மனசுக்குள்ள இருக்கு. ஃபீல் ஃப்ரீயா பேசுங்க, அப்படி மைண்ட் ஃப்ரீயா பேசுங்க. நமக்கு தெரிஞ்சவங்க, படிச்சவங்க, நல்ல ஆலோசகர்கள் யாரும் நினைக்கிறீங்க, நம்ம நடந்திருப்பீர்கள் யாரும் இருப்பாங்கல்ல, அதாவது ஒருத்தர் பேசுங்க, மனசுல இருக்கிறத கண்டிப்பா நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். இதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் திரும்ப சொல்றேன். நிலாவில முதல்ல கால் வச்சது யாரு? அப்படியே 2ஆம் கிளாஸ் பாடம் போகிறதுல அப்படியே தான் படிச்சு வந்திருக்கீங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிதான் நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதான் உண்மையும் கூட. நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட ஆல்ட்ரின் ஒருத்தர் இருந்தாரு, யூரி ககாரின் ஒருத்தர் இருந்தாங்க. இவங்க தான் விண்கலத்துக்கு பயணம் பண்றாங்க. பல ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகுதான் நிலவுக்கு போறாங்க. அங்க போன உடனே இங்க இருந்து கமெண்ட் கொடுக்குறாங்க, ஆல்ட்ரின் அவர் தான் முதல்ல இறக்க பிக்ஸ் பண்ணிருக்கோங்க, ப்ளீஸ் இறக்குதான்னு சொல்றாங்க. அவர் ஒரு செகண்ட் தயங்கிட்டாரு. என்ன காரணமா இருக்கும்? எல்லா உலக உயிர் விசை கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது, கனவை பார்த்து வெளியே போனா அவசரோட திரும்ப வரணும்னா எந்த உத்தரவாதமும் இல்லை, கீழே போய் பூமியில போய் திரும்ப குடும்பத்தை பார்க்க முடியுமா முடியாதான்னு தெரியல. அப்புறம் மனசுல என்ன ஓடிச்சு யாருக்கு தெரியும். மாதிரி எதை யோசிச்சாலும் ஒரு செகண்ட் தயங்கினார், அவ்வளவுதான். கீழே இருந்து கட்டளை மாற்றி பிறப்பிக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் அவ்வளவுதான். ஆம்ஸ்ட்ராங் தயங்கவே இல்லை. அடுத்த செகண்ட் கட்டளை பறந்தவுடன் ராணுவ வீரனை போல அப்படி காலடி எடுத்து சந்திரனுக்கு முன்னாடி வைக்கிறார். இப்ப உலக வரலாற்றின் பக்கத்தில் எழுதப்பட்டது, நிலாவில் முதலில் காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். உண்மையிலே வச்சிருக்க வேண்டியவர் ஆல்ட்ரின். அவர் தயங்கினார், இவர் ஏங்கினார். அவ்வளவு வித்தியாசம். எப்பொழுதுமே தயங்கியவனுக்கு வரலாற்றில் இடமே கிடையாது, இயங்கினவனுக்கு தான் வரலாற்றில் இடம் கொடுக்க முடியும். நீங்க அதனால தயக்கத்தை முதல்ல இருக்கணும் அப்படிங்கிற அன்பான வேண்டுகோள். தன்னம்பிக்கை பற்றி சொல்லிட்டேன். தலைமை பண்பை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் மட்டும். இருக்கிறவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள், சாமானியர்கள் அனைவரையும் தரம் பற்றி எழுந்து சென்று அவர்களையும் முன்னேற்றுவதுதான் வாழ்வின் லட்சியம் வச்சுக்கணும். சுயநலமா நான் மட்டும் ஜெயிக்கணும், நான் மட்டும் ஜெயிக்கணும் போடாது. நான் ஜெயிப்பேன், அதன் மூலமா இந்த சமூகத்துக்கு பயன் இருக்கணும். நான் ஜெயிப்பேன், அதனால் என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் முன்னேறுவார்கள். நான் ஜெயிப்பேன், என்னுடைய அடுத்த தலைமுறையும் தலைமுறையும். அப்படி ஒரு நல்ல சிந்தனை நீங்க வளர்க்கணும். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள இயலாத ஒரு நல்ல சூழல்ல நான் நிறைவு செய்கிறேன். பிடித்திருந்தால் கைதட்டுங்கள், இல்லை தெரிவித்தார்கள். மதிய வணக்கங்கள். காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. மேடையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய அட்வைசஸ் இல்லை, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறணும்னா எல்லா வழியும் சொல்லிட்டு எவ்வளோ அட்வைசஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மனசில் ஏற்றுக்கோங்க. நல்லா படிச்சு நீங்க எந்த ஒரு கல்வியை சூஸ் பண்ணாலும் சரி, காலேஜ் லைன் ஆனாலும் சரி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், எந்த லைன் ஆனாலும் சரி, நல்லாவே படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு வழிகாட்டி புத்தகம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை தயவுசெய்து வீட்டுக்கு போய் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அதில் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக இருக்கு. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா என்ன விதமான ஸ்காலர்ஷிப் வேணும், நீங்க படிப்பை தேர்ந்தெடுக்கணும்னா என்ன விதமான படிப்பு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, எல்லாமே அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் பேசுறது என்னன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஜினியரிங் ஆகட்டும், ஆர்ட்ஸ் ஆகட்டும், எந்த கோர்ஸ் படிக்கலாம் படிச்சு முடிச்சுட்டு ஒன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கோர்ஸுக்கு போகலாம், அதாவது பிரைவேட் செக்டர் போகலாம். ஸோ அதுக்கடுத்தது 3வது ஆப்ஷன் தான் இந்த தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். நீங்க வந்து ஒரு தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களது நிறுவனம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கு. தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவனம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு நிறுவனம் தான். இந்த நிறுவனத்து சார்பாக உதவி பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அதுக்கான டீடைல்ஸை சேகரிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதாவது தொழில் செய்யணும், இந்த தொழில் தான் செய்யணும், இதுதான் செய்யணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு எந்த தொழில் செய்யணும் விருப்பமா இருக்கிறதோ அந்த தொழிலை செய்யலாம். அதுக்குண்டான பயிற்சிகளை தரத்துக்கு தான் எங்க நிறுவனம்
சென்னையில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரும் மட்டும் 10 நிமிஷம் சொல்லிடுறேன். யாருன்னா ராமன் லட்சுமணன் 2 பேரும் ஐடியில் ட்வின்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா காது கேட்காம இருக்காங்க, பிறவில இருந்தே காது கேட்காம இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்க வைக்கணும்னா நல்லா ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தான் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்க வைக்கணும். அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் செலவு இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது 18 lakhs வரைக்கும் ஆகுது. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாக்கமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா அந்த ஸ்மெல்லையே ஓப்பன் பண்ணாம ஜஸ்ட் அந்த கல்வியை காதோட அட்டாச் பண்ணா போதும் ஈஸியா காது கேட்கற மாதிரி ஒரு கல்வியை கண்டுபிடிச்சாங்க. அந்த கல்வியோட செலவு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 தான். ஓகேங்களா? இதான் தொழில் நிறுவனம் மற்றும் புத்தாக்க நிறுவனத்தோட பங்காட்டுல ஒரு 18 லட்சம் ரூபாயில செஞ்சு கொடுக்கிற வேலையை 80,000 முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வியை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் ஆபரேஷனே இல்லாம. ஓகேங்களா? அந்த மாணவர்கள் வந்து உங்களை போன்ற மாணவர்கள் தான் அவங்களை வந்து உருவாக்கியது எங்க இந்திய நிறுவனம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களோட 17 கம்பெனிகள் எம்என்சி கம்பெனி, ஓகேங்களா, மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயூன்னு சொல்லுவாங்க, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. 17 சாஃப்ட்வேர் கம்பெனியில இருந்து அந்த கல்வியை தயாரிக்கிறாங்க. இவங்க இருந்து பேட்டன் ட்ரெயின் வாங்கி, அதாவது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஏதோ புத்தாக்க சிந்தனையோட ஒரு நல்ல தொழில் செய்யணும், இந்த மாதிரி ஒரு நல்ல கல்வியை கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எங்க இந்திய நிறுவனம் இருக்கு. ஓகேங்களா? நான் அதிக நேரம் எடுத்து ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். என்ன கதைனா, ஒரு ஐயோ ஒருத்தர் இருக்கிறார். ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை பத்தி ரொம்ப அதிகம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளை நேர பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் கடவுளை வந்து பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பூஜைகள் பண்றாரு, பூஜைகள் பார்க்கறாங்க, நிறைய ஏதோ பண்றாரு. ஃபைனலா ஸ்டேஜ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆத்துல போய் குதிக்கிறேன், இந்த ஆத்துல குதிச்சுட்டு குதிச்சா என்ன கடவுள் காப்பாற்ற வருவாரு, அப்ப நான் கடவுளை பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஆத்துல போய் குதிச்சிருந்தாரு. ஓகேங்களா? பூஜை வேண்டியதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலிபோனுக்கு ஒரு மரம் தக்கா வருது. ஓகே, எந்த கோர்ஸ் எடுக்க படிக்கீங்களோ நல்லா கான்செப்டா புரிஞ்சு படிங்க, நல்லா படிங்க. கண்டிப்பா உங்களோட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு தொழில் முனைவராக உருவாக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எங்க நிறுவனம் இருக்கு. உங்க நிறுவனத்துக்கு எங்களோட நிறுவனம். ஓகே, மூணு நேரமா எல்லாரும் உட்கார்ந்துட்டு ரொம்ப பொறுமையா உட்கார்ந்துருக்கீங்க. 2 நிமிஷம் தான் இந்த சைக்கோமெட்ரி டெஸ்ட் கொடுக்குறேன். எல்லாரும் என்ன சொன்னாங்க, எந்த படிப்பு வேணா படிங்க அப்படின்னு. நானுமே ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன், எந்த படிப்பு வேணா படிங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம போயிட்டு இருக்காங்க சொன்னாங்க. அப்படி நீங்களும் போயிடாதீங்க. உங்களுக்கு என்ன நல்லா வரும் சொன்னாங்க, புக்ல உங்களோட ஒரு புக் எடுத்து எது இஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அதுல நீங்க படிப்பா படிச்சீங்கன்னா அதுல நல்லா முன்னேறலாம். மற்றதெல்லாம் வந்து நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருந்ததோ இல்லை மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருந்ததோ அது மாதிரி அது கூட இன்டர்நெட் தேவை, வாட்ஸ்அப் தேவை, இன்டர்நெட் தேவை. அது மாதிரி நீங்க எந்த கோர்ஸ் படிச்சாலும் ஏஐ ஸ்கில்ஸும் தேவை. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இங்க நம்ம போட்டுருக்கோம் JKK.in/12 அப்படின்னு நீங்க போட்டோ எடுத்துங்க. நீங்க இந்த கூட கூட நீங்க ப்ரோக்ராம் டிஸ்பிளே பண்ணலாம். அது நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கலாம், எந்த கெரியர் சூட்டபிளா இருக்கலாம் அப்படிங்கிறத இதுக்கு ஏஐ ட்ரெயின் பண்ணி இது டெவலப் பண்ணது. இது டெவலப் பண்ணது ஏஐ இன்ஜினியர் தான் டெவலப் பண்ணல, யார் வேணா பண்ணலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இது நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு எந்த கெரியர் சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது எப்படின்னா சைக்கோமெட்ரிக் உங்களுடைய மனசு வந்து புரிஞ்சுட்டு கொஸ்டின் மூலமா புரிஞ்சுட்டு அது மூலமா அது வந்து ஒரு பதில் சொல்றது தான் இது. ஸோ அது மட்டும் நீங்க பயன்படுத்தலாம். ஸோ நம்ம சொல்ல வர்றது எது படிச்சாலும் திறமைகளை வந்து கத்துக்க. எந்த ஸ்பீட் எடுத்தாலும் வேற எதாவது கேள்வி இருந்தால் நம்ம இங்கே தான் இருக்கோம். நீங்க வச்சு ஃபோன் பண்ணிக்கிறேன், நீங்க கேள்வி கேட்கலாம். நன்றி. ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலேயே இந்த பள்ளிப்பாளையம் பிளாக் மாணவர்கள் மிகவும் அமேசிங்.
கேட்டுக்கொள்கிறேன். கம்பீரமா சொல்லிட்டு சீல உட்காருங்க. லஞ்ச் டைம் இதே மாதிரி லஞ்ச் முடிஞ்சு வெள்ளை கழிக்கிற நீதிபதி தீர்ப்பு வழங்க இப்போ தீர்ப்பு சொல்றேன். குற்றம் சாட்டப்பட்டு இங்கே எஜமானி முன்னிலை நின்று கொண்டிருக்கிற இந்த நபர் காணாமல் போனவரை கொலை செய்தார் என்பது உறுதியாகிறது. அவருக்கு உயர்ந்தபட்ச தண்டனையாக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். எல்லாருக்கும் உங்களை போலவே அதிர்ச்சி உச்சத்திலே அந்த மகனை நீங்க எப்படி கேட்கிறேன். பட் வாழ்க்கையா நீதிபதி சொல்றாரு, நீங்க சொன்னது போலவே அவர் அந்த வழியாக கொலை செய்யப்பட்டதாக கருதப்படுவர் காணாமல் போனவர் வருவாங்க எல்லாரும் பார்த்து உண்மைதான். ஆனால் இங்கே குற்றம் சாட்டப்பட்டு விட்டு கொண்டிருக்கிறாரே குற்றவாளி கூட்டி ஒரு தலைவர் பார்க்கவே சோ வாதாடக்கூடிய வழக்கறிஞர் எவ்வளவு திறமையாக புத்திசாலித்தனமாக இருக்கிறார் என்பதை விட நீதி வழங்கக்கூடிய நீதிபதி என்பவர் புத்திசாலித்தனத்தின் உச்சத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன கட்டமாக ஒரு சான்றாக இருக்கிறது. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி ரொம்ப பொறுமையா ஆர்வமா கேட்ட அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்க்கையில் சிறந்த உயரத்தை அடைவதற்கு என்னோட எதிர்களின் அருளை வேண்டி எங்களை மனமாக வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நான் நன்றி. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் நாமக்கல் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை இணைந்து நடத்தக்கூடிய நான் முதல்வர் கல்லூரி திட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை கருத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டம் குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்த நம்ம மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பயில்வதற்கு நான் ஒரு ஊக்கசக்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடந்த கடுமையாக படிச்சுள்ள உங்களை வந்து நேரில் பார்த்து சாதனையும் பார்த்து உங்களை அனைவரையும் ஊக்கப்படுத்தி சென்ற அம்மாவுடைய மாவட்ட ஆட்சியர்களுடைய அம்மாவுடைய நனவாகும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வு வந்து விலகி புரிந்த நமது மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்ந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வானதை நடப்பதற்காக JKN கல்வி நிறுவனத்துடைய சேர்பர்சன் JKN எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்ரீமதி என் சேதாபாய் அம்மா அவர்களுக்கும் JKN எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுடைய டைரக்டர் ஸ்ரீ S.O. சரவணா அவர்களுக்கும் இந்த இடத்தை கொடுத்து இந்த இடத்துக்கு தேவையான சாலை அமைப்பதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து நமது மாணவர்கள் அனைவரும் செடிக்கு மட்டும் உணவு கொடுத்தால் போதாது, வயிற்றுக்கும் உணவு பிடிக்க வேண்டும் என்ற உணவு தகவலோடு லட்சியம் கொடுத்து மாணவர்கள் அகத்தில் வருவதற்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் வசதி அத்தனையும் செஞ்சு கொடுத்து மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று அந்த மாணவர்களை அழைத்து வந்து அனைத்து ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக செய்து விருந்தோம் பண்ண தமிழர் அதுவும் குறிப்பாக இந்த நாமக்கல் மாவட்டம் அதிலும் குறிப்பாக JKN இளைஞர்களால் சைத்தவர்கள் என்பதை நிரூபித்த இந்த நிறுவனத்திற்கு இந்த நிகழ்வு முடிவு வரை உலகிலிருந்து இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக ஒய் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு அனைவருக்கும் விருது கொடுத்த ஸ்பெஷல் டெப்டி டைரக்டர் மிஸ்ஸஸ் S. பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் ப்ரொஃபஷனல் டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் மிஸ்ஸஸ் பாலியா அவர்களுக்கும் நேரத்தை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹியூமனிட்டிஸ் என்ற தலைப்பில் பேசிய நாமக்கல் அறிஞர்களா அரசு கல்வியியல் கல்லூரி அரசு கலைக்கல்லூரியினுடைய அசோசியேட் ப்ரொஃபசர் பாவரிவியல் துறையினுடைய அசோசியேட் ப்ரொஃபசர் டாக்டர் EG அவர்களுக்கும் நாமக்கல் மாவட்டம் MKR ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியினுடைய எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர் டாக்டர் RP புவனேஸ்வரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களுடைய பாதைகளை தவறிவிடக்கூடாது, அதுவும் குறிப்பாக இந்த டீனேஜில் அந்த குழந்தைகளை தன்னுடைய குழந்தை போல பார்த்து எந்த இடத்துல எந்த நிச்சயமாக கூப்பிட்டாங்க சார் எனக்கு இந்த ஸ்கூல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த ஸ்கூல்ல இருப்பார். அந்த அளவுக்கு அக்கறை வைத்துக் கொண்டு தனது குழந்தைகளை போல பாவித்து நமது மாவட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சைக்கிள் ஆபீசர் மிஸ்டர் சதீஷ்குமார் DCW அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு துறையின் மூலமாக எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறத மிக அழகாக வெளிப்படுத்த மாவட்ட வேலை வாய்ப்பு அவர்களுக்கும் நமது ரெட்டிப்பட்டியினுடைய பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய தங்கம் நமக்கு எல்லாத்துக்கும் எப்போ எந்த கருத்தை எப்படி சொன்னா சரியா
எஜுகேஷன் மோட்டிவேட்டர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஸ்பீக்கர் நாகவல்லி நம்ம அவர்களுக்கும் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அது குறிப்பா ஆரம்பத்திலிருந்தே எங்க காலேஜில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தணும், அதுவும் அரசு நிகழ்வாக இருக்கணும், அதுல இந்த பகுதி மக்கள் மாணவர்கள் அத்தனை பேரை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தோடு பணிபுரிந்த டீம் மிஸ்ஸஸ் பரமேஸ்வரி அவருடைய டீம் அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் ஸ்டாஃப் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வானது மிகச் சிறப்பாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் இங்க வந்தோடனே டிஜிட்டல் மேல பார்த்தோடனே பக்கனாடி போச்சு. நம்ம இப்படிலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நினைச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை எவ்வளவு சிறப்போம். நாங்க வந்து ஸ்டேஜ் பார்க்கும்போது இது லைனா இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு அருமையான ஒரு டிஜிட்டல் பிளக்ஸை வச்சு நமக்கெல்லாம் தம்பிக்கு மிக அருமையாக சொல்லக்கூடிய கருத்துக்களை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக மிக அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் மாவட்ட அளவுக்கு நிறைய பேர் இங்க நம்ம சிவில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வந்திருக்காரு, நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் இங்க வந்து உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் பிஏ, டிசிஸ், டிஆர்டிஸ், பிளாக் சூப்பர்வைசர்ஸ் மற்றும் ஸ்டார் அமைப்பு நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ரவுண்ட் ஸ்டார் பார்க்கும்போதே தெரியும், கிட்டத்தட்ட 15 ஸ்டார்கள். இதற்காக நீங்க எவ்வளவு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கு மேல அனைவரையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணிட்டு இருக்கவர் நம்மளுடைய டெப்டி கலெக்டர் மிஸ்டர் பிரபாகரன் சார். ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி நடக்கணும், அந்த எந்த இடத்துல எப்படி இருக்கணும், என்ன செலவு இருக்கணும், யார் யாரை கூப்பிடணும், யார் யாரை இன்வைட் பண்ணணும், இத்தனை குழந்தைகளுக்கு அந்த நிகழ்வு போய் சேர்வதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்தார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டெப்டி கலெக்டர் மிஸ்டர் எஸ் பிரபாகரன் சார் அவர்களுக்கும் நிகழ்வு மிக சிறப்பாக ஒத்துழைப்பு. இந்த நிகழ்வுக்கு எல்லாருக்கும் காரணம் ஹீரோஸ் தான். அவர்களை ஒருங்கிணைத்து இந்த மாணவர்களை அழைத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது தலைமையாசிரியர் பெருமக்கள். இந்த மாணவர்களை இந்த நேரத்தில் உங்களை கூட்டிட்டு வந்து எவ்வளவு சிறப்பான எங்களுக்கு நல்லாவே தெரியும். மாணவர்கள் உள்ள இருக்கிற மாணவர்களை கூட்டிட்டு வரதே கஷ்டம். வெளியில போன மாணவர்கள் அவர்களுக்கு இந்த நிகழ்வு கல்லூரி கல்வி மூலமாக அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதற்காக ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த மாணவர்களை அழைத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த தலைமையாசிரியர் பெருமக்கள், நீங்க அழைத்து இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக இவ்வளவு நேரம் பொறுமையா நமக்காக இன்னைக்கு இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நமக்காக இத்தனை பேர் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் உருவாக்கிட்டு நமது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று முதல் நோக்கத்தோடு மிக அமைதியாக ஒன்றையாச்சு 1:35 ஒரு பையன் சட்டம் கொள்ள அப்படின்னு என்ன தெரியுது. கண்டிப்பாக கலெக்டர் மேடம் என்ன நினைச்சு இந்த ப்ரோக்ராம் போட்டாங்களோ, இங்க 12ஆம் வகுப்பு பயின்ற அத்துணை மாணவர்களும் உயர்கல்வியில் சேருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அனைத்து மாணவர்களும் நன்றி வாழ்த்துக்களை